அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 841 திசை கண்டேன் வான் கண்டேன். இதுதான் ஸ்டோரி. இன்னைக்கு சொல்ல போறது சுஜாதாவோட கதை. நம்ம சேவா தான் இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க. நேரம் ஆயிட்டு இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாவே கதைக்கு போயிடலாமா? சேவா, நீங்க உங்க கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்களின் திசை கண்டேன் வான் கண்டேன். இதான் அந்த புக்கு. சோ நான் கதைக்கு நான் தான் பாரி. நோரா நகரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவன் நான். ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக பூமி என்னும் உங்க கிரகத்தை அழிப்பதற்காக ஐநா விதிகளின்படி உங்களுக்கு உலக தலைவருக்கு கடிதம் எழுதி விட்டு வந்தேன். குறிப்பிட்ட நேரம் குறித்தும் அவங்க எந்த பதிலும் தெரிவிக்காதனால நாங்க பூமியை அழிக்கலான்னு முடிவு செய்து விட்டோம். ஆண்ட்ரமீடா ஆண்ட்ரமீடான்னு நீங்க எல்லாம் வாயில கேக்குதா சார்? சவுண்ட் கரெக்டா இருக்கா? எல்லாருக்கும் சத்தம் கரெக்டா கேக்குதா? சேவாவோட வாய்ஸ் சரியா இருக்கு. கொஞ்சம் லோவா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால தான் கேட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. லோவா இருக்கு. கொஞ்சம் லோவா இருக்கு. ஓகே, நான் கதையை சொல்றேன். ஆண்ட்ரமீடான்னு எல்லாரும் ஒரு தடவை வாயில சொல்லி பாருங்களேன். உங்க முதுகுல ஒரு ஜில்லும் கால்ல ஒரு குறுகுறுப்பும் இருக்கும். நம்ம உங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட வாய்ஸ் கம்மியா கேக்குது. ஓகே சார். ஓகே சார். ஆண்ட்ரமீடான்னு எல்லாரும் ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் வாயில. உங்க முதுகுல ஒரு ஜில்லும் கால்ல ஒரு குறுகுறுப்பும் இருக்கும். நம்ம அண்டை நாட்டு வீட்டு கேலக்சி நட்சத்திரங்கள் மேகங்கள் சேர்ந்த ஒரு விஷ்ணு சக்கரம். இது நம்ம இடத்துல இருந்து 20 லட்சம் ஒளி வருஷ தூரம். அதாவது ஒளி லைட் வெளிச்சம் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா நம்ம வீட்டுக்கு வருவதற்கு 20 லட்சம் வருஷம் ஆயிடும். ஆண்ட்ரமீடா கிரகத்திலிருந்து பாரி என்பவன் இப்போ பூமிக்கு கிளம்பி ஒரு நாள்ல வந்து சேர முடிவு செய்திருக்கான். அவனோட வண்டி 1-to-1 எடுத்துக்கிட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல வரான். ப்ளீடர் கொஞ்சம் லீக் ஆகுது, அதை நான் சரி பண்ணிட்டேன். அயான் டேங்க மட்டும் பிக்ஸ் பண்ணிடுங்கன்னு 1-to-1 சொல்லுது. பாரி இது போயிட்டு மெக்கா அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றாரு. சொன்னோடனே மெக்கா வந்து சரி நான் சரி பண்ணிடுறேன், எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பாரி சொல்றாரு, நான் வந்து பூமிக்கு போறேன். பூமிக்கா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் வந்து அங்க போனேன், எப்போ முன்னாடி ஒரு நாள் போனேன், ஒரு நாள்லயே திருப்பி வந்துட்டேன். அந்த மனுஷங்க எல்லாம் முட்டா மனுஷங்க, மண்டையில மூளையும் கிடையாது முடியும் கிடையாது. ஒரு சதுரமா இருக்க நோட்டுக்கு அவங்க அலைன்னு அலைகிறாங்க. அப்படின்னோடனே நம்மள மாதிரி இல்லையே, அவங்க மனுஷங்க தானே, நமக்கு அடுத்தவங்கள மனசையே படிக்க முடியுமே. ஆனாலும் அவங்க கிட்டே ஒரு இது இருக்கு, அன்பு பாசம் காதல்னு எதையாவது ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களே கொன்னுக்கிட்டு திரியறவங்க, அதனால பாத்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மெக்கா சொல்றாரு. நீங்க எதுக்கு போறீங்க அங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு மேம்பாலம் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம், அதுக்கு இடைஞ்சலா வந்து பூமி இருக்கு, அதனால அது பூமியை அழிச்சிடலான்னு சொல்லி நான் சர்வே எடுக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்றாரு பாரி. அத சொன்ன உடனே நீங்க போய் டிபி நகரத்துல போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு மெக்கா கேக்குறாரு. அங்க போய் நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நிறைய உங்களுடைய ஆர்கான் ஸ்டிக் எடுத்துட்டு போங்க, அங்க ரொம்ப தேவைப்படும், மனுஷங்க எல்லாம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு மெக்கா. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், மெட்டபாலிசம் பழகுறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் அப்படிங்கிறாரு மெக்கா சொல்றாரு. சொன்ன உடனே நீங்க சார்ஜ் போட்டுட்டு போயிருங்க. ஆமா, நீங்க பூமிக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, அதையே ஏன் திருப்பி திருப்பி சொல்றீங்க அப்படிங்கிறாரு பாரி கேக்குறாரு. அதுக்கு வந்து மெக்கா சொல்றாரு, டெலிவிஷன் சேட்டலைட்டுன்னு புராண காலத்து விஷயங்களை வச்சுக்கிட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படின்னு. ஐயோ கடவுளே அப்படிங்கிறாரு பாரி. உடனே ஒரு கடவுள் அந்த பக்கம் வராரு. கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. இல்லையா, நான் கடவுளேன்னு சொன்னா வந்து நின்றுவியா அப்படின்னு அவர் தலையை சொல்லிடுறாரு. சில்லெல்லாம் இல்லப்பா போப்பா அப்படின்னு கடவுளை விரட்டுறாங்க அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே. அது கடவுளுக்கு கோவம் வந்துருது, அவர் பாட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட், நீங்க போய் இவரை பார்த்துட்டு போறீங்களா நம்ம தேவாவை அப்படின்னு. கண்டிப்பா தேவாவே என்ன வர சொல்லியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாரி வந்துடுறாரு. அங்க வந்து வெயிட் பண்றாரு. அந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு சொல்லுது, 8 பார் செகண்ட் தான் உங்களுக்கு டைம் தலைவரை பாக்குறதுக்கு. உள்ள போறாங்க. தலைவர் அங்க போய் அவர் வண்டிடுறாரு. ஒரு ஒலி ஒண்ணு வருது, தலைவர் தேவா வராரு. இன்னைக்கு பெண் வேடம் விட்டு இருக்காரு தலைவர். அவர் வந்து கேக்குறாரு, பாரி உனக்கு என்ன வயசு அப்படிங்கிறாரு.
உடனே பாரி சொல்றாரு, எனக்கு 97 அப்படிங்கிறாரு. மிஷன் உனக்கு என்னன்னு தெரியும்ல? தெரியும். நீ அங்க போற. அந்த பிரிட்ஜ்ல வந்து ஒரு உயரமான இடத்துல போயிட்டு ஒரு லொகேட்டர ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ற. அங்கேருந்து நம்ம ஹைப்பர் ரேயான் அலைகள வச்சு நம்ம வந்து பூமிய அழிச்சிடுறோம். அவங்க கிட்ட கண்டிப்பா கையெழுத்து வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிறாரு. சரி தேவா அப்படிங்கிறாரு பாரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உனக்கு ஒரு கடவுள கூட அனுப்பவா? காக்கும் கடவுள? அதெல்லாம் வேண்டாம். நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில வராரு. அங்க தேவாவுடைய வண்டி 1 to 1 ரெடியா நிக்குது. ஒரு சின்ன பையன் வந்து அந்த வண்டிய ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கேன். உடனே வந்து அந்த வண்டி ஒரு மாரி சிலுக்குது. சிலுக்குன உடனே பாரி வந்த உடனே கேட்கிறாரு, "தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. இந்த வண்டி நல்லா இருக்கு. நானும் உங்களோட வரேன்." அப்படின்னோனே, "இல்லப்பா நான் 3 தடவ செத்து பொழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியில ஏறுறாரு. உடனே 1 to 1 சொல்லுது, "இப்ப எங்க போணும்?" அப்படிங்குது. இப்ப முதல்ல பாமா வீட்டுக்கு போ. நீ அத விடவே மாட்டியா அந்த பாமாவ? சொன்னத செய் 1 to 1. சொன்னத செய்ற மாரி என்ன நீங்க இது பண்ணலையே! என்ன சிந்திக்க வச்சிருக்கீங்களே நீங்க." அப்படின்னு சொல்லி 1 to 1 சொல்லுது. பாமா வீட்டுக்கு போறாங்க. பாமா யாருன்னா, பாரியோட வைஃப். அங்க போன உடனே பாமா வந்து அவங்களுடைய 3வது முகத்துல இருக்காங்க. போன உடனே எங்க என்ன இப்ப என்ன எங்க கிளம்பிட்ட? அப்படின்னு பாமா கேட்கிறாங்க. அதுக்கு பாரி சொல்றாரு, "நான் இது மாரி பூமிக்கு போறேன்." "அங்க போய் என்ன பண்ண போற?" "நம்ம பாலம் கட்டுறதுக்கு பூமி இடைஞ்சலா இருக்கு. அத அழிக்க போறேன்." "இப்ப அங்க இருக்கவங்கலாம் என்ன ஆவாங்க?" "அங்க இருக்கவங்கலாம் செத்து போவாங்க. அது எதுக்கு அவங்கள சாவடிச்சுக்கிட்டு, பேசாம அவங்களையும் நம்ம அந்த கடவுள ஒரு காலனில வச்சிருக்க மாரி அவங்களையும் வச்சுறேன்." "ஆ அதெல்லாம் சரியா வராது. அவங்களால ஒரு யூஸும் கிடையாது. அதனால அவங்கள அழிக்க முடிவு பண்ணிட்டோம்." அப்படின்னோனே, சரி கிளம்பு" அப்படிங்கிறாங்க பாமா. "என்ன நீ கிளம்ப சொல்ட்ட? நீ அழமாட்டியா? அழுகுறதுன்னா, ஊ ஊ ஊ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ கிளம்பு. நான் கூட நீ அழுவ, என்ன வழி அனுப்பிப்பன்னு நெனச்சேன்." அப்படின்னோனே, "அதெல்லாம் நான் பண்ணல. நீ வரும்போது என்ன பண்ணு, நம்ம மக விந்தைக்கு அங்கேருந்து ஒரு மனுஷன புடிச்சிட்டு வா. அவ அத வச்சு விளையாடுவா. எதுக்கு கையையும் காலையும் பிச்சு எறியறதுக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு" அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. 1 to 1ல ஏறுறாரு. ஏறுன உடனே 1 to 1 பாட்டு பாடுது. உடனே இவர் சொல்றாரு பாரி, "இந்த பாரு 1 to 1 பாட்டு பாடாத. எனக்கு பாட்டு கேட்கறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப ஜோக் சொல்லவா? ஜோக்கும் வேண்டாம். என்ன நீ எத எடுத்தாலும் வேண்டாங்கிற. போன வாட்டி ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா ஜாலியா பேசிட்டு வந்துச்சு. உன்ன புடிச்சு எனக்கு என் தலையில கட்டி விட்டாய்ங்க." அப்படிங்குது 1 to 1. "நீ முதல்ல ஒரு மிஷின் மாரி பேசு." அப்படிங்கிறாரு பாரி. அப்படியே அந்த வண்டி ஒரே செகண்ட்ல மேகத்துக்குள்ள பறந்து ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அந்த 1 to 1. அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு கருப்பு கலர் வண்டி. சூப்பர் லேஸ். அந்த வண்டி ஃபாலோ பண்ணுது. ஃபாலோ பண்ண உடனே அந்த வண்டி வந்து மறைஞ்சுக்குது மேகத்துக்குள்ள. ஏன்னா இவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த வண்டியில யாருன்னா இவங்க திட்டி விட்டாங்கல்ல அந்த கடவுள். அவர் வராரு அந்த வண்டியில. அவருக்கு கோவம். இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதாவது பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. அது அப்படியே வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பாரி 1 to 1க்கு முதுகுல குத்துற மாரி இருக்கு. அ பாரி இங்க பாரேன் ஏதோ குத்துற மாரி இருக்கு. திரும்பி பார்த்தா இந்த கருப்பு கலர் வண்டிய பார்த்துடுறாரு. பார்த்துட்டு யாரோ கருப்பு கலர் வண்டியில வராங்க. யாருன்னு பார்க்கணும்னு கண்டுபிடிச்சுறாரு. அந்த உபகடவுள் தான் வராரு. "இந்த கடவுள்லாம் ஏன்யா இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னோனே, "அவங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு சாகாவரம் பெற்றவங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அந்த இதெல்லாம் சோமபானதெல்லாம் குடிச்சிட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு சுத்துவாய்ங்க. அவங்களால பிரச்சனை இல்லங்கிறதுனால ஒரு காணொளி அமைச்சு குடுத்துருக்கோம். இந்த ஆள வேற நானும் மெக்காவும் ஏதோ கிண்டல் பண்ணிட்டோம். அதுக்கு தான் ஃபாலோ பண்றான் போல. எதையாவது பண்ணி விடுயா! பயங்கரமா குத்துது அப்டிங்குது 1 to 1. நீ என்ன பண்ணு போய் இடி அப்டிங்குது. என்னால கடவுள் வாகனத்த இடிக்க முடியாது அப்டிங்குது 1 to 1. அதெல்லாம் இல்ல இடிக்கலாம். இன்டர் கேலக்ஸில ரூல் நம்பர் 17ல நமக்கு பர்மிஷன் இருக்கு. சரி அப்ப ஏதாவது ஃப்ரீக்வென்சி சொல்லு பாரி அப்டிங்குது 1 to 1. உடனே அவரு 33 டெரா அப்டிங்கிறாரு. 1 to 1 உடனே வந்து 33 டெராக்கு அது காத இழுக்குது. அந்த கருப்பு வண்டிய ஒரு இடி இடிக்குது. கருப்பு வண்டி கீழ விழுந்து உடையுது. அந்த உபகடவுள் என்ன பண்றாரு, வானத்துல அப்படியே தொங்குறாரு. "பாரி காப்பாத்து, காப்பாத்து" அப்படின்னு கத்துறாரு. "அப்படியே தொங்கியா, போம்போது நான் உன்ன பொறுக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாரி வந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே சமயம் பூமியில பார்த்தீங்கன்னா, பூமியில இந்தியால, சென்னையில, மயிலாப்பூர்ல மணி என்கின்ற சுப்பிரமணி என்கின்ற பெல்லா. அவரு பெல்லா வந்து அவரோட செல்ல பேரு. அவரோட லவ்வர் பேரு செங்கமலம். செங்கமலம் என்ன பண்றாங்க, 23 பஸ் ஏறி திருவள்ளூர்ல எம்.கே. அம்மன் கோயில் கலைமகள் ஆபீஸ் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இந்த பெல்லா இருக்கார் இல்லையா, அவரு ஒரு பைக் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. அந்த அம்மா பைக்ல ஏறுறாங்க. 2 பேரும் அலங்கா தியேட்டர் போறாங்க. அங்க போய் பார்த்தா போர்டு ஹவுஸ்ஃபுல் போட்டிருக்கு. 2 பேரும் இப்ப என்னடா பண்றது? டிக்கெட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் பால்கனி, பால்கனி, பால்கனின்னு டிக்கெட் விக்கிறான். அவன்ட்ட டிக்கெட் கேட்கறாங்க. 2 டிக்கெட் ரூ. 25. உடனே வந்து அவரு பாக்குறாரு, கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பெல்லா. அதாவது அந்த மணி. அவருடைய இன்னொரு பேர் வந்து மணி. அவரு சொல்றாரு, "உனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு?" அப்படின்னு அவன் கேட்கிறான். ரூ. 12 தான் இருக்கு என்கிட்ட." உடனே அவன் சொல்றான், "சாவுகிராக்கி.
இந்த 12 ரூபாய் வச்சுக்கிட்டு படம் பார்க்க வந்தியா அப்படிங்கிறான். திட்டிட்டு அவன் மட்டும் வேற யார்கிட்டயும் டிக்கெட் விற்க போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, இந்த மணி சொல்றாரு, நானே இப்ப பாரு செலவு பண்ணுமா, நீ பணம் கொண்டு வர மாட்டியா, நான் என்ன பண்ணுவேன், எங்க அம்மா எல்லா பணத்தையும் புடிங்கிறாங்க அப்படின்னு செங்கமலம் சொல்றாங்க. சரி அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணுவானா, செங்கமலம் சொல்றாங்க, எனக்கு டைம் இல்ல, 1 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலன்னா எங்க அம்மா தொலைச்சு கட்டிடுவாங்கறாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல வா நம்ம பீச்சுக்கு போவோம், அங்க போயிட்டு ஒரு ஜூஸ குடிச்சிட்டு நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம்னு. சரி ஒரு ஜூஸ குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த மணல்ல உட்கார்ந்து பீச்ச வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அ இந்த 1 to 1 வண்டி வந்துருது. அந்த 1 to 1 வண்டி பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ் ஜீ மாரியும், தமிழ் லா மாரியும் இருக்கு அந்த வண்டி. அந்த வண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அது வந்து 130 மீட்டர் உயரம் இருக்கும். அந்த வண்டி வந்து இறங்குது. இது வந்து செங்கமலம் சொல்றாங்க, "இங்க பாரேன் ஃப்ளைட்" அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு மணி, "அது ஃப்ளைட் இல்ல, வேற ஏதோ ஒரு மிஷின் மாரி இருக்கு" அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அவ்வளவுதான். அந்த வண்டி வந்து இறங்குது. ஒரு இடம் அப்படியே பள்ளமா ஆயிருது. அதுல இருந்து 3 நிமிஷத்துக்கு புகை மட்டுமே வருது. அதுலேருந்து பாரி இறங்குறாரு. இறங்குன உடனே, "வணக்கம், நான் வந்து பாரி. அ இந்த மாரி நோஹா நகரத்துலேருந்து வரேன். நான் பார்த்த முதல் மனுஷங்க நீங்க தான்." அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் மணிங்கிறாரு. அந்த அம்மா நான் செங்கமலம் அப்படிங்குது. "இது என்ன வண்டி?" அப்படின்னோனே, "இது 1 to 1. 1 to 1 ஹலோ சொல்லு." அது உடனே ஹலோ செங்கமலம் அப்படிங்குது. அப்படின்னோனே, "நீ இந்த வண்டிய நான் உள்ள போய் பார்க்கலாமான்னு?" செங்கமலம் கேட்க, 1 to 1 வா வா காட்டுறேங்குது. உடனே பாரி திட்டுறாரு. "சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அ இவர் கேட்கிறாரு, "எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு?" மணி கேட்கிறாரு. "நாங்க உங்க பூமிய அழிக்க வந்திருக்கோம்." "என்ன சார் காமெடி பண்றீங்களா?" "நான் ஏன் காமெடி பண்றேன்? உங்க நாட்டு ராஜாவ நான் பார்க்கணும்." "ராஜாவா? அப்படியெல்லாம் யாரும்?" அப்படிங்கும்போது 1 to 1 சொல்லுது, பாரி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரேன். சென்னையில சேப்பாக்கத்துல இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. ஏதோ ஒரு பெரிய வண்டி வந்திருக்கு. வாடா பார்ப்போம்ன்னு எல்லாரும் ஓடியாராங்க. இத பார்த்த உடனே, இப்ப இந்த வண்டிய இங்க வச்சுட்டு போனா எந்த பிரச்சனையும் ஆகாதான்னு பாரி கேட்கிறாரு. உடனே அதுக்கு வந்து செங்கமலம் சொல்றாங்க, "இல்ல இந்த ஆளுங்கலாம் ஓடியாரத பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியல." அப்படிங்கிறாங்க. உடனே இது சொல்லுது, "ஏ முட்டாள் 1 to 1 மார்ஃபிங் பண்ணு, மார்ஃபிங் பண்ணு." மார்ஃபிங்னா என்னன்னா, அவருக்கு 8 வரம் குடுத்துட்டு இருக்காங்க. 8 மார்ஃபிங் பண்ணிக்கலாம். மார்ஃபிங்னா ஒரு அப்படியே ஆல்ரெடி இருக்க உருவத்துக்கு அந்த ஆள் மாறிக்கலாம். அதான் மார்ஃபிங். உடனே வந்து இவர் எப்படி மார்ஃபிங் பண்ண அப்படின்னு 1 to 1 கேட்கிறாரு. அங்க தூரத்துல சுத்தி பார்த்தா ஒரு ஆளு குதிரைக்காரன் நிக்கிறான். ஒரு 4, 5 குதிரை நிக்குது. அது என்ன அப்படின்னோனே, அதுக்கு வந்து அந்த மணி சொல்றாரு, "அது குதிரை. அந்த குதிரைய ஸ்கேன் பண்ணி அப்படியே மார்ஃபிங் பண்ணிக்கோ." சரின்னு சொல்லிட்டு இந்த 1 to 1 அப்படியே ஸ்கேன் பண்ணுது. அ ஸ்கேனர் பண்ண உடனே இது விஆர் வெர்டிகல் ஸ்கேன் பண்ணுது. உடனே அது குதிரை ஆயிடுது. இது கருப்பு கலர் குதிரை ஆயிடுது 1 to 1. நல்லா திலுக்கு மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. கண்ல ஒரு பவர் தெரியுது. அப்படியே நிக்கினோனே தூரத்துல இருந்து எல்லாரும் ஓடியாந்தவங்க பார்க்குறாங்க. என்னடா ஒரு மெஷின் மாரி இருந்துச்சு. அது எதையுமே காணுமே. அந்த குழி மட்டும் தான் இருக்கு. எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த குழி மட்டும் தான் இருக்கு. வேற எதையும் காணோம்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சில குதிரைகள் நின்னுச்சுல்ல, அதோடைய ஆள் வந்து அப்துல் நிக்கிறாரு. "எ எ கியா கியா என்னாச்சு பாய்? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல ஒரு வண்டி வந்துச்சு. அத காணோம்." அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது திடீர்னு காணாம போச்சுங்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது, அந்த குதிரை சொல்லுது 1 to 1 குதிரை. அது சொல்லுது, அம் "பாரி உன் தலையில 2 குச்சி இருக்கு பாரு. அத மறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு" அப்படிங்குது. எனக்கு ஒரு கேப் வேணும்" அப்படின்னு பாரி கேட்கிறாரு. உடனே மணி சொல்றாரு, "வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு." இவங்க 3 பேரும் அந்த கூட்டத்துல இருந்து அப்படியே மறைஞ்ச போல வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்த உடனே இவரு அ இவர் சொல்றாரு, "மணி, நான் உன்ன ஐஸ் ஹவுஸ் கிட்ட இறக்கி விட்டுறேன். நீ வீட்டுக்கு போயிரு" அப்படிங்கிறாரு. "இல்ல, இல்ல நான் நான் ஒரு ஆட்டோ புடிச்சுட்டு போயிடுறேன்னு" இவர் சொன்னாங்க செங்கமலம். அப்படியே இவங்க பாரிய பார்த்து கேட்கறாங்க, "என்னங்க கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க? இது கூலிங் கிளாஸ் இல்ல. எங்களோட விஷுவல் ஸ்பெக்ட்ரம் டிரான்சிஸ்டர். இதுதான் வந்து வந்து எக்ஸ்ரே, காமா ரே அது மூலமாலாம் நாங்க இத பார்ப்போம். எங்க ஊர்லலாம் நான் இதான் போட்டிருக்கோம்." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? எனக்கு என்னன்னே புரியல." அப்படின்னு அந்த அம்மா ஆட்டோல ஏறும்போது சொல்லுது. "இவர கூட்டு போய் தொப்பி வாங்கி குடுத்துரு மணி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிருது. இவர கூட்டிக்கிட்டு மந்தவெளி கிட்ட இந்த மாரி கடைக்கு போறாரு. அங்கே இந்த மாரி ஒரு கேப் வாங்குறாங்க. கேப்ப வாங்கி அவர் தலையில மாட்டி விடுறாங்க. பணம் கேட்கிறாரு கடைக்காரரு. உடனே இவர் வந்து, "பணமா? அப்படின்னா என்ன?" அப்படிங்கிறாரு. "என்னய்யா காலங்காத்தால இருந்து வம்பு பண்றியா? பணம் இல்லையான்னு?" கடைக்காரன் திட்டுறான். உடனே இவர் கேட்கிறாரு, "மணி உங்ககிட்ட பணம் இல்லையா? கிரெடிட் கார்டு இருக்கா? அதுவும் இல்லையே. அப்ப உங்க நாட்லலாம் உங்க கிரகத்துலலாம் எப்படி வாங்குவீங்க?" "எங்க கிரகத்துல எல்லாமே ஃப்ரீ. எங்களோட ஸ்டேட்டே எல்லாத்தையும் குடுத்துரும்." அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! இப்ப பணத்துக்கு என்னங்க பண்றதுன்னு?" பேசிட்டு இருக்காங்க. "பணமா? அது எப்படி இருக்கும்னு காட்டுங்க." அப்படின்னோனே, அவங்க அந்த முன்னாடி அந்த அந்த மார்க் சொல்லியிருப்பான்ல, இந்த மாரி சதுரங்கமா ஒரு பேப்பருக்காக சுத்துறாங்கன்னு. அது மாரி ஒரு ரூ. 100 நோட்ட காட்டுறாங்க. இதுவான்ட்டு அவர் ஏதோ ஒரு மேஜிக் மாரி பண்ணி அவர் பாக்கெட்ல இருந்து பணமா எடுத்து அதுக்கு கீழ கொட்டுது.
இந்த இடத்துல கதாசிரியர்ங்கிற ஒரு நிலைமையில நான் உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு சொல்றேன். ரெப்ளிகேட்டர் அப்படின்னு ஒண்ணு அவங்க நோகார் நகரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெப்ளிகேட்டரை வச்சு நம்ம ஆல்ரெடி இருக்க பொருளை நம்ம மாத்தி அதே மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள அது வந்து காத்துல கரைஞ்சு போயிரும். அத வச்சு இவரு 100 ரூபா நோட்டு நெறைய பண்ணிடுறாரு. ஒரு 3 100 ரூபா நோட்டு எடுத்து குடுக்குறாரு. இவர் மணி சொல்றாரு 3 எல்லாம் வேண்டாம். 1 போதும். இதுக்கே நமக்கு சில்லறை குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துடுறாரு. குடுத்த உடனே மணிக்கு ஒரு 5 நோட்டு குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பையன் இருக்கான். வேலை வேலை செய்யற பையன். அவனுக்கு ஒரு 5 நோட்டு குடுக்குறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், "நீ என்ன ஹர்ஷத் மேத்தாவோட டிரைவரா? இவ்ளோ பணம் வச்சிருக்க?" அப்படிங்கிறான். அப்படின்ன உடனே அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல பாரிக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இது வந்து ரூ. 78 சொச்சம். மிச்சம் வந்து ரூ. 21 அவர் கையில குடுக்குறாரு. அங்கே ஒருத்தன் அம்மா, தாயேன்னு பிச்சை எடுக்கிறான். உடனே வந்து இவர் பாரி கேட்கிறாரு, இவர் என்ன பண்றாரு? அவர் பிச்சை எடுக்கிறாரு. உடனே வந்து அவர்ட்ட பணம் குடுக்கலாமா? குடுக்கலாம்னா அந்த பணத்த போட்டோனே அவர் சொல்றாரு, "நீ என்ன சேக்கா?" அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் பாரி ஒண்ணும் சொல்லல. அவர் வந்து அவர் எஸ்எஸ் கம்யூனிகேட்டர் மூலமா அந்த 1 to 1க்கு அவர் வந்து இந்த மாரி ஹெல்த் மெசேஜ் குடுக்கணும். 3 ஹெல்த் மெசேஜ் கண்டிப்பா குடுக்கணும். குடுக்காட்டி அது வந்து என்ன பண்ணும் 1 to 1 வந்து எங்கேயாவது காணாம போயிரும். யாருக்காவது உபத்திரம் குடுத்துரும். இவர் வந்து 1 to 1, 1 to 1ங்கிறாரு. ஒரு சத்தத்தையும் காணோம். இப்ப நம்ம கதைக்கு கொஞ்சம் பின்னாடி போவோம். அந்த 1 to 1 குதிரைய இங்க விட்டுட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த குதிரை அந்த மத்த குதிரை வண்டிக்காரனோட சேர்ந்துக்குது. குதிரை ஆளுங்களோட சேர்ந்துக்குது. அங்கே வந்து குதிரை மேல பிள்ளைங்கள ஏத்தி உட்கார வச்சு ரவுண்டு சுத்துறாங்க. எல்லாரும் இந்த கருப்பு குதிரை வேணும்னே சொல்றாங்க. ஒரு சேட்டு வராரு. அவரோட பையன் பேரு ரவி. அவன் அந்த குதிரை மேல ஏறி உட்காருனான். இவருடைய அந்த அ ரெப்ளிகேட்டர் வந்து ஒரு இடம் இருக்குல்ல, அதுல வந்து அவனோட பபிள் கம் எடுத்து ஒட்டிர்றான். அதனால தான் 1 to 1 மெசேஜ் 1 to 1க்கு பாரி மெசேஜ் குடுக்கும்போது, அந்த மெசேஜ் போய் ரீச்சே ஆக மாட்டேங்குது. இவர் சொல்றாரு, "உடனடியா நம்ம வந்து போணும். அங்கே போனா தான் நம்ம வந்து 1 to 1க்கு மெசேஜ் குடுத்தே ஆகணும். இல்லன்னா 1 to 1 இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுரும்." அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி போம்போது இந்த இவர் கேட்கிறாரு மணி. "இவ்ளோ நோட்டு வச்சிருக்கீங்க எப்படிங்க? அதெல்லாம் நெறைய நோட்டு நான் உனக்கு தரேன். ஆனா வந்து எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள செலவு பண்ணிடு. இல்லன்னா காத்தா கரைஞ்சிரும்." அவன் அத பெருசா எடுத்துக்கல. இவர் ஏதோ உளர்றாருன்னு நெனச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கலாம் அவங்க வண்டியில ஏறி போறாங்க. அ போம்போது என்ன ஆகுது, அ வண்டியில ஏறி போறாங்க. அப்போ வந்து நடுவுல வந்து வண்டியில ஏறி போறாங்க. இதுல வந்து என்ன ஆகுது, 1 to 1 பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. 1 to 1 ஒரு உயிர் உள்ள மெஷின். 2வது தளத்த சேர்ந்தது. பாரி வந்து 4வது தளத்த சேர்ந்தவரு. அவர் வந்து எஸ்ஐ. அவர் தான் வந்து இவருக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாரு. 10 கேலக்டிக் ஒரு தடவ வந்து ஹெல்த் மெசேஜ் குடுக்கணும். குடுக்காட்டி 1 to 1 அது நெனச்சத பண்ணிரும். அப்படின்னு சொல்றாரு ஆத்தர் இதுல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3 மெசேஜும் அவரால குடுக்க முடியல. அவங்க பறந்து ஓடுறாங்க. பீச்ச நோக்கி போறாங்க. அங்க வந்து இவர் ஆர்கான் ஸ்டிக்க ஒரு இத உறிஞ்சிக்கிறாரு பாரி. அவர் அத உறிஞ்சாட்டி அவரால உயிரோட இருக்க முடியாது. அவர் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் ரெட் லைட் எரியுது. மணி வண்டிய நிறுத்துறான். அப்போ வந்து இவர் கேட்கிறாரு, "சீக்கிரம் போன்னு சொன்னா வண்டிய நிறுத்துற?" "அட ரெட்டுங்க. இது போட்டா வந்து ஸ்டாப் நிறுத்தணும்" அப்படிங்கிறாரு. சரின்னு நிறுத்திட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் அம்மா, தாயேன்னு பிச்சை எடுக்கிறான். உடனே அவர் பாக்கெட்ல இருந்து 3 100 ரூவா நோட் எடுத்து குடுக்குறாரு. அவன் பெரிய ஆரி வள்ளன்ட்டு பாராட்டிட்டு போறான். பாராட்டிட்டு போனோனே கிரீன் சிக்னல் விழுகுது. அவர் அங்கேருந்து இறங்கி போறாரு. பீச்ல போய் பார்க்குறாங்க. அந்த குதிரைய எதையுமே காணோம். இங்க என்ன குதிரைய எதையுமே காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அ ய யாருமே இல்ல அந்த இடத்துல. அவருக்கு வந்து இந்த கேலக்டிக்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது நோரா நகரத்துலேருந்து. "என்னாச்சு பாரி? ஒரு சத்தமும் இல்ல. மெசேஜே குடுக்கல" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே ஒரு பாரி சொல்றாரு, "நான் 1 to 1 எங்கேயோ தொலைச்சுட்டேன்." "என்ன சொல்ற பாரி? நானே தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க கண்டுபிடிச்சுருவோம்ன்னு" அந்த பக்கம் சொல்லும்போது, மணி இந்த பக்கம் ஒரு பலூன் விக்கிறவன்ட்ட, "இங்க குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்னானே, அந்த குதிரையெல்லாம் எங்கேன்னு?" கேட்கிறாரு. "அவனா அப்துல்லு. அவன் வந்து ஐஸ் ஹவுஸ் கிட்ட இருக்கேன். அங்கே போய் பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இவர் சொல்றாரு, நம்ம வந்து ஐஸ் ஹவுஸ்க்கு போலாம். அங்க போயிருச்சாம் குதிரைலான்னு" மணி சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மந்த வழியில ஒரு கேப் விக்கிறான்ல, அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். ஏன்னா, அந்த நோட் எல்லாம் வந்து செல்லல அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டுறான். அப்புறம் வந்து இவங்க ஐஸ் ஹவுஸ நோக்கி போறாங்க. ஐஸ் ஹவுஸ்ல கார்மேகப்பேட்டை அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கே வந்து ஒருத்தர் வடை விக்கிறாரு. வடை வியாபாரி இருக்காரு. அங்கே தான் அப்துல் இருக்காரு. சாராய கடையில. அவர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே மணி சொல்றாரு, "இது ஒரு பயங்கரமான கொலைகார பேட்டை மாதிரி இது. இங்க இருந்தா என்னையே போட்டு தள்ளிருவாங்க. இந்த மாரி இடத்துக்குலாம் நான் வந்ததே கிடையாது. ஏன்யா என்னைய கூட்டிட்டு வந்த?" "இல்ல, நீ வா வந்து எனக்கு என் குதிரைய வாங்கி குடு. 1 to 1ன்னு" இவரு கூட்டிட்டு வர்றாரு. அங்கே போன உடனே இந்த அப்துல் எங்கன்னு கேட்டா, அப்துல்ல காட்டுறாங்க. இவர் பாரி போயிட்டு, அ அ "என்னுடைய குதிரை எங்க?" "என்னது உன் குதிரையா? எல்லா குதிரையும் என் குதிரை. லேக்கா, டேக்கா, சுல்தான், அ கரீம், காமாட்சி எல்லாம் என் குதிரை.
சரி ஆமா எல்லாம் உன் குதிரை, யாரு இப்ப இல்லைன்னு சொன்னா, அதுல இன்னொரு குதிரை கருப்பா நின்னுச்சு, அது ஏன் குதிரை அப்படின்னோடனே, என்ன சண்டை போட வந்திருக்கேன்னு அவன் சட்டையை பிடிக்கிறான். உடனே இது பாரி சொல்லுது, பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போடுது. எல்லாருக்கும் பணம் கொடுக்குது. எல்லாரும் இவன் யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அரச மரம் கிட்ட போ, அங்க 2வது வீடு தான் என் வீடு, அதுல எந்த குதிரையை வேணா எடுத்துக்க அப்படிங்கிறான். சரின்னு இவரு பாரி வந்து அரச மரம் கிட்ட வரும்போது மணி சொல்றாரு, இதுக்கு மேல நான் உங்களோட வர முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிச்சுக்கிட்டுறான். இவரு சரி நீ போனா போடான்ட்டு அவர் அங்க போறாரு. அங்க வந்து எல்லா குதிரையும் நிக்குது, 1 to 1 காணும். இவருக்கு ஒண்ணும் புரியல. ஐயையோ 1 to 1 குதிரையை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஜீப் வருது, போலீஸ் வராரு. வந்து இங்க யாரோ ஒருத்தன் பணத்தை விநியோகம் பண்றானுமே யாருன்னோனே, இவர் போயிட்டு 1 to 1 இவர் பாரி போயிட்டு நான் தான் அப்படிங்கிறாரு. என் குதிரையை கண்டுபிடிச்சு தரீங்களா? வா வா என்னோட ஸ்டேஷனுக்கு வா, குதிரையை கண்டுபிடிச்சு தரேன், உனக்கு ஒரு பெஞ்சு போட, அங்க படுத்து நல்லா தூங்கலான்னு இவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன உடனே அங்க வந்து அங்க ஸ்டேஷன்ல போய் இருக்காங்க. இத ஒளிஞ்சிருந்து அவன் பாத்துடுறான் மணி. அங்க பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்கிறான். ஒரு கருப்பு குதிரை இருந்துச்சே எங்கங்கிறான். அது அடையார் பீச் ஓரமா ஓடி பறந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இத நம்ம போய் பாரிகிட்ட சொல்லுவோம் 1 to 1 பத்தின்னு அவன் கிளம்பி வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ போலீஸ் அங்க போய் உட்கார வைக்கிறாரு அந்த பெஞ்ச்ல. உட்கார வச்சு இவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றாரு. அந்த பக்கம் பெஞ்ச்ல பார்த்தா கேப் விக்கிறவன் இருக்கான். உடனே வந்து இவர் சொல்றாரு, பாரி நீங்க தானே அந்த கேப் வித்தவரு. ஆமா நீ கொடுத்த பணம்லாம் செல்லாத நோட்டு. என்ன நீ நோட் அடிக்கிறியா அப்படின்னோடனே, ஆமா நான் அடிச்ச நோட்டு தான். இது உனக்கு தப்புன்னு தெரியாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இதுல என்ன இருக்கு? எங்க கிட்ட ரெப்ளிகேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருள அப்படியே வந்து பல மடங்கு ஆக்கலாம். புடவைய குடுத்தா பல மடங்கு புடவை ஆக்கிருவேன். எல்லாத்தையும் நாங்க பண்ணலாம். எங்க ஊர்ல எல்லா சின்ன பசங்களும் இத வச்சிருப்பாங்க. எல்லா பொருளையும் பல மடங்கு ஆக்கி, அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னோனே, அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அந்த நோட்டு நீயே தயாரிச்ச, இவருக்கு எந்த நோட்டுங்கிறாரு. டிராயர்ல இருக்குல்ல அந்த நோட்ட எடு அப்படிங்கிறாங்க. அந்த நோட்டு பார்த்தா அது காத்தா மறைஞ்சு போயிடுது. நான் தான் 1 மணி நேரத்துல செலவு பண்ணிருக்கேன், காத்தா மறைஞ்சிரும்னு சொன்னேன்ல. அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரு பாரி அப்படிங்கிறாரு. உங்க வீடு வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறாரு. 143623667 பகுதி 2342341365 நோரா நகரம், ஆண்ட்ரமீடா கேலக்சி அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் சொல்றாரு, ஐயையோ இது கீழ்ப்பாக்கம் கேஸா, இத கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு போலீஸ். இவனோட இன்னொருத்தன் வந்தா சார் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. ஆமா அவர் பேர் மணி, அவர் இந்த ஊர் தான், சென்னை தான் அப்படிங்கிறாரு பாரி. அப்படின்னு சொன்ன உடனே அது என்னது, எப்படி அந்த பணத்தை நீ தயாரிக்கிறேன்னு அவர் கேட்ட உடனே, அது வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு பொருள் வச்சிருக்கோம், ரெப்ளிகேட்டர்னு, அது மூலமா தயாரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னையா உளர்ற அப்படின்னு தொப்பியை கழட்டு அப்படிங்கிறாரு. தொப்பியை கழட்டுறாரு. 2 குச்சி மாதிரி இருக்கு. அந்த 2 குச்சியில ஒரு ரூபி கல் அந்த குச்சி மேல அப்படி பளபளக்குது. அத பார்த்த உடனே போலீஸ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி தலையே சுத்திருது. உடனே திடீர்னு அவருக்கு வந்து நோரா நகரத்துல இருந்து மெசேஜ் வருது. ஒரு பார் செகண்ட் ஆயிடுச்சு, என்ன பாரி மெசேஜே வரல அப்படின்னோடனே, இல்ல நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், 1 to 1 வேற காணோம் அப்படிங்கிறாரு. அதைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லி, ஏதாவது கிடைக்குதான்னு பாருன்னு அவர் சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது, செங்கமலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையறாங்க. இப்போ நம்ம கதையோட கொஞ்சம் பின்னாடி போவோங்க. செங்கமலம் ஆட்டோல வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. அவங்க அம்மா கார்ப்பரேஷன்ல தலைமை ஆசிரியரா அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. அவங்க அம்மா பேரு மாதவி முத்தையா. அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, எங்க போயிட்டு வந்த செங்கமலம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் வச்சலாவோட படிக்க போயிருந்தேன், குரூப் ஸ்டடி. வச்சலா இப்பதான் வந்துட்டு போறா, நீ பொய் சொல்ற நல்லா தெரியுது. இரு உனக்கு கல்யாணம் பண்றேன், நாளைக்கே உனக்கு கல்யாணம். உடனே ஷாக் ஆயிடுறாங்க செங்கமலம். என்னம்மா சொல்ற அப்படின்னு. ஆமா உன் அத்தை மகன் சுந்தரமூர்த்தியோட தான் உனக்கு கல்யாணம். அவன் ரூப்கெலால இரும்பு ஃபேக்டரியில வேலை பாக்குறான் அப்படின்னோடனே, இன்னொன்னு என்னன்னா இதுல இன்னொரு இடத்துல முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். செங்கமலம் வந்து ஒரு தைரியமான பொண்ணு. செங்கமலம் உடனே ஐடியா பண்றாங்க, போய் மணியை பார்க்கணும். அதனால அவங்க அம்மா கிட்ட, அம்மா சரிம்மா நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணுவீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு புடவை வாங்கணும், அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அப்படியா உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவா, அந்த அம்மா பணத்தை கொடுத்து நீ போய் புடவை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுது. சரி இவங்க புடவை வாங்க வரும்போது மணியை வழியில பாக்குறாங்க. புடிச்சு மணி கிட்ட சொல்றாங்க, எனக்கு இது மாதிரி கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படியாவது என்னை காப்பாத்து. அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண முடியும், உன் அம்மாட்ட பேச சொல்லு, உன் அம்மா வந்து என் அம்மா கிட்ட பேச சொல்லு. அதெல்லாம் எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்க, நான் இன்னும் படிச்சு வேற முடிக்கல. இந்த பாரு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கோம், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த அம்மா ரொம்ப சொல்லவும், நம்ம வா நம்ம 2 பேரும் கிளம்பி பாரிட்ட போய் உதவி கேட்போம். பாரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. 2 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே இப்ப நம்ம இப்ப இருக்க கதைக்கு வருவோம். அப்ப வந்து இவர் பார்த்து கேக்குறாரு பாரி,
நீங்க செங்கமலம் தானே, எங்க மணி அப்படின்னு. மணி வராரு, வண்டியை நிறுத்த போயிருக்காரு. மணி உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே மணி சொல்றாரு, எனக்கு வந்து 1 to 1 எங்க இருக்காருன்னு தெரியும். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்பதான் நானும் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்படின்ன உடனே இவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. HDR வச்சு அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அத வச்சு அவரு பாக்குறாரு. பார்த்த உடனே அடையார் பீச் கிட்ட இருக்கா மணி 1 to 1 அப்படியா மணினோடனே, ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னால உங்க மனுஷங்க மனச படிக்கிற சக்தி எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு பாரி. அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நோகா நகரத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. நாங்க 1 to 1 கண்டுபிடிச்சிட்டோம். 1812345333 இந்த இடத்துல தான் 1 to 1 இருக்கு. நீ போய் காப்பாத்திரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் எந்திரிச்சு கிளம்புறாரு. உடனே அந்த போலீஸ் சொல்றாரு, இப்போ இவர்ட்ட பணமும் இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பாரி உங்க தொப்பிய கழட்டி அவர்ட்ட குடுத்துருங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்றாரு. இப்ப தொப்பிய கழட்டி குடுத்துட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே இவங்க 2 பேரும் ஆட்டோல வராங்க. ஆட்டோல ஏறுறாங்க. அவன் வண்டியில வராரு மணி. அந்த ஆட்டோக்காரர் மீட்டருக்கு மேல காசு தருவியான்னு கேட்டதுக்கு, அவன் ஒரு பாக்கெட்ல இருந்து 2 200 நோட் எடுத்து குடுக்குறான். குடுத்தோனே, ஐயா சாமி நீ ஏறுன்னு அவரை ஏத்தி கூட்டிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் 3 பேரும் கிளம்பி அடையார் பீச் கிட்ட வந்துடுறாங்க. அடையார் பீச்ல இந்த கலாச்சேத்ரா கிட்ட 1 to 1 அந்த குதிரை பறக்குது, பாட்டு பாடுது, ஜாலியா சுத்துது. அத போய் பாரி புடிக்கிறாரு. புடிச்சு அந்த 3 ரெஃப்ரெஷிங் மெசேஜ குடுக்கணும்ல. அதனால அந்த அந்த குதிரை மேல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்து பார்த்தா தெரியுது, அந்த இடத்துல பபிள் கம் ஒட்டி இருக்கு. பபிள் கம்ம தூக்கி போட்டுட்டு 3 ரெஃபரன்ஸ் மெசேஜ குடுத்துட்டு, ஒரு ஆர்கன் ஸ்டிக் எடுத்து இவரும் இழுத்துக்கிறாரு. அப்புறம் தான் 1 to 1 நார்மல் ஸ்டேஜ்க்கு வருது. வந்த உடனே இவங்க சொல்றாங்க, எங்க கல்யாண பிரச்சனைய தீர்த்து வைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க இப்போ உங்க நாட்டு ராஜாவ பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு தானே கல்யாணம். நான் பாத்துக்கிறேன். ஆமா கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து லவ் பண்ணியிருக்கோம். சந்தோஷமா வாழ்வோம். சரி என்னமாவது பண்ணுங்க. நான் வந்து இப்போ உங்க நாட்டு ராஜாவ பார்க்கணும்னு மணி சொல்றாரு. எங்க நாட்டுக்கு ராஜாலாம் இல்ல. இல்லையே எங்க எங்க நோரால சொன்னாங்களே. ஐநா ஐநாவா? அது அமெரிக்கால இருக்கு. நியூயார்க்ல. என்ன 1 to 1 நம்ம போயிரலாமா நியூயார்க்குக்கு? போயிரலாம். இங்க இருந்து 5 நிமிஷம் தான் போயிரலாம். உடனே செங்கமலம் சொல்லுது, சொல்றாங்க எனக்கு வந்து இந்த அ குதிரை மேல ஒரு ஒரு ரைடு போணும். சரி ஏறி உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் வந்து செங்கமலம், 2வது வந்து பாரி, 3வது வந்து மணி. 3 பேரும் ஏறி உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் போகுது 1 to 1 குதிரை. அதுக்கப்புறம் வானத்துல பறக்குது. ஒரே சந்தோஷம் செங்கமலத்துக்கு. பயங்கரமா சிரிக்கிறாங்க செங்கமலம். அவங்க வந்து கை கால்லாம் ஆட்டுறாங்க. அவங்க முடி பறக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பறக்குது. அ இதெல்லாம் பார்த்த உடனே அவர் மணி சொல்றாரு, "கீழ இறக்கிருங்க. எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு" அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல கீழ இறங்குறாங்க. அவங்க வந்து அந்த குதிரையா இருக்கு இல்லையா 1 to 1 அத கட்டி புடிச்சு அவங்க செங்கமலம் ஒரு ஒரு கிஸ் பண்றாங்க. உடனே 1 to 1 ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆன உடனே, "சரி நீங்க இப்ப வீட்டுக்கு போயிருங்க. நாளைக்கு உங்க கல்யாணத்த என்கேஜ்மென்ட்ட நிறுத்துறது என் பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன். நாங்க இப்ப நியூயார்க்குக்கு போறோம்னு" சொல்லி அவங்க வண்டி அந்த குதிரை குதிரை மேல ஏறுறாங்க. ஏ பாரி ஏறுறாரு. அந்த குதிரை பறக்குது. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க நியூயார்க்குக்கு போயிடுறாங்க. நியூயார்க் அட்லாண்டிக் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்க வந்து ஐஎஃப்எஃப்ல என்னடா ஒரு குதிரை பறந்து வருதேன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஒரு சத்தம் வேற கேட்குது. அங்க வந்து அந்த ஐநாவ நோக்கி போறாங்க. போம்போது அ ஒரு குரூப் இவங்கள ஃபாலோ பண்ணுது. உடனே ஒரு பாரி சொல்றாரு, "ஃப்ளாரிடா போயிரு. அப்ப நம்மள ஃப்ளாரிடா போயிறாங்க. அங்கிருந்து பார்த்தா அந்த டைட்டன் அந்த ஃப்ரைட்டர் அனுப்பிச்சு இந்த பாரிய வந்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனா வந்து அதுக்கு 2 என்ன பண்ணுதுங்க, சின்னதா ஒரு பொம்மைய அனுப்புறாங்க. அப்படின்னு தட்டி விட்டுருதுங்க. அது கீழ விழுந்துருது. அந்த கடல்ல விழுந்துருது. அடுத்தது அவங்க நெறைய ஏவுகணை அனுப்புறாங்க. அதெல்லாம் இங்க தூக்கி அடிச்சிருதுங்க. 25,000 மைல் தூரத்துல வந்தாலும், அதுங்க உஃப்ன்னு ஊதி தள்ளிருதுங்க அது எல்லாத்தையும். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல. என்னடா? யாருடா இவங்க? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கால வாஷிங்டன் அங்கே போயிடுறாங்க. அந்த ஐநா அவரோட ஆபீஸ் மேல் பில்டிங்ல அந்த குதிரை போய் இறங்குது. இறங்குனோனே பாரி கீழ இறங்கி, "நான் போயிட்டு அந்த லெட்டர்ல சீல் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ணு, இங்கே நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி ஆபீஸ்க்குள்ள போனா, நெறைய ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் அந்த மக்கள்லாம் உள்ள போறாங்க. இதுவும் போது ஒரு பொம்பள நிறுத்துறா. நிறுத்தி பாரிக்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் இல்ல. நீ வரக்கூடாது. அவங்க மட்டும் போறாங்க. அவங்கலாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காங்க. உடனே இது போய் என்ன பண்ணுது, இன்னொரு மார்ஃபிங்க யூஸ் பண்ணி, அந்த ஜப்பான்காரங்க மாரி குட்டி, குட்டி கண்ணு, அந்த மாரி சப்ப மூஞ்சியா இது மாத்தி அவங்கள மாரி உருவம் எடுத்துக்குது பாரி. அவங்களோட உள்ள விடுறாங்க. சரி இதுவும் உள்ள போகுது. அங்கே ஒரு லேடி அவங்களலாம் உள்ள விட்டு இது நிறுத்துறா. என்ன அவங்கலாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காங்க. நீ நீ யாரு? அப்படின்னோனே, நான் இது மாரி பாரி. இந்த மாரி ஐக்கிய கேலக்ஸில இருந்து வரேன். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். சரி எழுதி குடு. எனக்கு உங்க சீல் ஒண்ணு வேணும். அது இந்த ஆபீஸ்ல நெறைய சீல் கிடக்கு. நான் தரேன் கவலைப்படாத அப்படிங்கிறா அந்த லேடி. உடனே அவர் எழுதுறாரு. இந்த மாரி வந்து 32 பிரிவின் படி நாங்க ஒரு நோட்டீஸ் ஒண்ணு தரோம். உங்க பூமிய நாங்க அழிக்க போறோம்.
உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா 8 நாளைக்குள்ள எங்க கேலக்சிக்கு தெரிவிங்க. நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலைன்னா நாங்க வந்து உங்க பூமியை அழிச்சிருவோம். அதை வாங்கி அவ படிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறா. ஒரு சீலை போட்டு இதுகிட்ட பாரிட்ட குடுக்குறா. உடனே பக்கத்துல இருக்க பிராங்க் கேக்குறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஒண்ணும் கிடையாது, இவங்க பிராங்க் பண்ண வந்திருக்காங்க நம்மள அப்படிங்கிறா அந்த லேடி. ஏன்னா முன்னாடி ஒருத்தன் இப்படிதான் சாமி இருக்குன்னு பிராங்க் பண்ணிருக்கான். அதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. நான் உங்க ஐநா ஆளுங்கிட்ட கொடுத்துறேன், சரி நான் கொடுத்துட்டோன்னு பாரி வந்து அந்த மேல இருக்க பில்டிங்க்கு வந்துடுறாரு. அந்த குதிரை நிக்குது, குதிரையை சுத்தி போலீஸ் நிக்கிறாங்க. உடனே பாரி அந்த குதிரைக்கு ஒன் டு ஒன்ட்ட போயிட்டு, அங்க பாரு ஒரு பருந்து தெரியுது, அந்த பருந்து மாதிரி உன்னை மார்க் பண்ணிடு. 3வது மார்ஃபை யூஸ் பண்ணி பருந்து மாதிரி ஆயிடுது. அதுல பாரி ஏறி உட்கார்றாரு. ஒரே வினாடியில அதுங்க ரெண்டும் பறந்து போயிருதுங்க. பறந்து போன உடனே அவங்களுக்கு என்னடா இது, ஆளே காணும், அந்த குதிரையை காணும் எப்படின்ட்டு போய் அமெரிக்கால அந்த ஐநா அந்த அந்த தலைவர்கிட்ட சொல்றாங்க. ஒரு 3:30 மணிக்கா. அவரு அப்படியா, நம்ம உலகத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா பூமியிலன்னு செக் பண்ண சொல்றாங்க. அவங்க சல்லடை போட்டு தேடுறாங்க. இவங்க 2 பேரும் போய் திருப்பியும் சென்னையில வந்து இறங்குறாங்க. இந்த 1 to 1 கிட்ட இந்த பாரி சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ணு, செங்கமலம் வீட்டுக்கு போ. நீ செங்கமலமா மார்க் பண்ணிக்கோ உன்ன. அப்படின்னு அவர் செங்கமலமா மார்க் பண்ணி விடுறாரு. நீ செங்கமலம் வீட்டுக்கு போ. நீ போய் அந்த அவங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நெஜ செங்கமலத்தை வடபழனியில இருக்க கோயிலுக்கு அனுப்பி வை. அங்க நானும் மணியும் ரெடியா இருக்கோம். அங்க உன் கல்யாணத்தை நான் முடிச்சிடுறேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு உயரமான இடத்த தேடி வைக்கிறேன். அங்க போய் நம்மளோட லொகேட்டரை இது பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம இதுக்கு போயிடலாம், கேலக்சிக்கு போயிடலாம்னு சொல்றாரு. உடனே இது கிளம்பி என்ன பண்ணுது, 1 to 1 ஆக செங்கமலம் கிளம்பி இங்க செங்கமலம் வீட்டுக்கு வருது. செங்கமலம் இவன் வருவானா இல்லையானே தெரியலன்னு வந்துட்டு இருக்கும்போது செங்கமலம் என்ன பண்றா, மணிக்கு போன் பண்றா. மணி சொல்றாரு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா பாரியும் 1 to 1 வராங்க. போனை வச்ச உடனே பார்த்தா இந்த 1 to 1 செங்கமலம் வந்து நிக்குது. யாரு அப்படின்னோடனே, நான் தான் 1 to 1 அப்படின்னோடனே, ஓ இப்ப நீ என்ன பண்ணு, என் முதுகுல ஏறிக்கோ, உன்னை வடபள்ளியில கொண்டே விடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்க உங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் வேண்டாம், நானே போயிருவேன். சரி நீ தேங்க்ஸ் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு செங்கமலம் போயிடுறான். போகும்போது இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. செங்கமலம் ரொம்ப அழகான பொண்ணு. அப்படி ஒரு பேர் அழகி செங்கமலம். அங்க வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ அங்க போயிடுறா. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, செங்கமலமா 1 to 1 இங்க இருக்குல்ல, அங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் வந்துடுறாங்க. எல்லா ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க சீர்லாம் கொண்டு வந்து வச்சுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் நடக்குது. அவங்களுடைய இது சடங்கெல்லாம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. இங்க வந்து செங்கமலத்துக்கும் மணிக்கும் வடபள்ளியில கல்யாணத்தை பாரி பண்றாரு. இங்க என்ன ஆகுது, செங்கமலமான 1 to 1க்கும் சுந்தரமூர்த்திக்கும் கல்யாணம் நடக்குது. 2 கல்யாணமும் முடிஞ்சிருது. கல்யாண அன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆகுது, 1 to 1 செங்கமலம் உட்கார்ந்துருக்கு. சுந்தரபாண்டி வந்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, மருதாணி போட்ட கை ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த கை வந்து எப்பயுமே என் கையோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் அவர் பாட்டு லவ் டைலாக் பேசிட்டு இருக்காரு. இந்த 1 to 1 செங்கமலம் என்ன பண்ணுது, கைய கழட்டி கையோட குடுத்துருது. அத பார்த்து அவன் அலறி அடிச்சு போய் விழுந்து விழுந்து அடிக்கிறான். அடிச்சு கத்துறான். பயங்கரமா கத்துறான். இவங்க 2 அப்பா அம்மாவும் ஓடியாந்துடுறான். என்ன நினைச்சுனோடனே இந்த செங்கமலம் போய் அவங்க 1 to 1 செங்கமலம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசினோம், அவர் கத்துறாரு. அவனுக்கு வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. இவன் ஏதோ உடம்பு சரியாத பையன் போல. என் பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். இந்த அம்மா ஒரே அழுகுது. அந்த மாதவி அழுகுது, அந்த மாதவி முத்தையா. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல உங்க பொண்ணுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கல்யாணம் செல்லாதுன்ட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே வந்து செங்கமலம் அழுகுறாங்க. நீ அழுகாத, நீ யாரையோ லவ் பண்றீல்ல, அவனை நீ கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு காத்தால கூட்டிட்டு வானோன்னு இந்தம்மா சரின்றது. அடுத்த நாள் காத்தால ஆயிருது. இந்த செங்கமலம் வந்து இந்த நெஜ செங்கமலமும் மணியும் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாரி சொல்றாரு, செங்கமலம் இது 1 to 1 கிளம்பி வரியா, நம்ம போகணும்ல, கொடைக்கானல்ல நான் வைக்கலான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அம்மா நான் போய் மணியை கூட்டு வரேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு இந்த 1 to 1 செங்கமலம் கிளம்பி பாரிய பார்க்க வருது. வந்த உடனே பாரி கிட்ட சொல்லுது, நான் நெஜ செங்கமலத்தை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்ன மணியா ஒரு தடவை மாத்தேன் அப்படிங்குது. இந்த பாரு நமக்கு உள்ளதே லேட் ஆகுது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை, சரின்னு மணியா மாத்திடுறாங்க. இந்த 1 to 1 செங்கமலத்துக்கு நெஜ செங்கத்துக்கு மேல ஒரு லவ் வந்துருது. மணியா மாத்தி விடுறாங்க. இது கிளம்பி அங்க போது ஹோட்டல்ல இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த மணி ஒரு நிமிஷம் வரேன்னு நெஜ மணி போயிடுறான். இதுக்கு நடுவுல இந்த 1 to 1 மணி வந்து உட்காருது. உட்கார்ந்து இதுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுது. அவளும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த மணி வரத பார்த்தோன்னே இது கிளம்பி போயிடுது. இது கிளம்பி இவங்க 2 பேரும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அமெரிக்கால இருந்து பாபா சிங் அப்படின்னு ஒருத்தனை அனுப்பிச்சு விடுறாங்க. அவன் வந்து ஒரு கில்லர். அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவன் யார வேணாலும் கொலை பண்ணுவான். குட்டையா சிகப்பா இருக்கான் அவன். அவன் வந்து அவனை வந்து இந்த பாரியையும் 1 to 1 கொலை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
அவன் வரான் வந்து கத்தியால குத்துறான் பாரிய. ஒண்ணுமே இல்ல, கத்தி வெளியில வந்துருது. கண்ணால சுடுறான், அந்த தலை விழுகுது, திருப்பி தலை ஒட்டிக்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குச்சிய வச்சு அந்த பாரி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கான், மூக்குல இழுத்துக்கிட்டே இருக்கான். உடனே வந்து அந்த குச்சிய அவன் புடுங்கிடுறான். இந்த குச்சிய குடுறா குடுறான்னு பாரி கேக்குது, குடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ள பாரி ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருது. அந்த 1 to 1 போயிருது. உடனே இந்த இந்த பாபா சிங் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அவன் வந்து போன் பண்ணி அமெரிக்காக்கு சொல்றான். அவங்க அமெரிக்கால இருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு டெல்லியில பர்மிஷன் வாங்கி C-40 இங்க வந்து பீச்ல வந்து லேண்ட் பண்றாங்க. லேண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு அவங்க அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த பாபா சிங் சொல்றான், இது ஏதோ ஒரு குச்சியை வச்சு முழந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலதான் வந்து அதுதான் இது உயிர் கொடுக்குமா அப்படின்னோடனே, இந்த குச்சியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குச்சியா இருந்தாலும் தெரியாம மூக்கு கிட்ட கொண்டு போயிடுறான். இது இழுத்து உயிர் பெற்றுது. திரும்பியும் பாரி வந்த உடனே சொல்லுது, அந்த 1 to 1 வந்து 1 to 1 உடனே உயிர் பெற்றுறான். மணி உருவத்துல இருக்கவன் அவனும் உயிர் பெற்றான். உடனே வந்து இப்போ மார்பிங் பண்ணி என்ன மார்பிங் நான் மார்பிங் பண்றேன்ட்டு அவங்க கிட்ட சொல்லுது. இது நீங்க வந்து மார்பிங் நான் இப்ப மார்பிங் பண்ணி இத வண்டியாக்க போறேன். ஒழுங்கா நீங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஊச்சிருங்க. ஆமாமா நீ காப்பாத்து, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது உடனே மார்பிங் பண்ண உடனே அதுக்கு வந்து வண்டி ஆயிருது. அந்த வண்டி இந்த வண்டியை இடிச்சு அவங்க சமுதிரத்துல விழுந்துடுறாங்க. பாரி அந்த வண்டிக்குள்ள ஏறிடுது. ஏறிடுறாரு. ஏறினோடனே அந்த மக்கள்லாம் அந்த சமுதிரத்துல குதிக்கிறாங்க. ஐயோ பாவம் அப்படிங்கிறாரு 1 to 1. உடனே வந்து பாரி சொல்றாரு, அதுக்கு நான் என்ன பண்றது, நான் சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல. இப்ப நீ வண்டிய கொடைக்கானலுக்கு விடு. அங்கேதான் இந்த லொகேட்டரை பொருத்தலான்னு பார்த்தேன். சரின்னு வண்டிய கொடைக்கானலுக்கு விடுறாங்க. கொடைக்கானல் நோக்கி அந்த வண்டி போகுது. போன உடனே அங்க போய் இறங்குறாங்க. அங்க கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கமலமும் மணியும் ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. இது வண்டியை விட்டு இறங்கின உடனே பாரி வந்து நான் போய் லொகேட்டரை எங்க பிக்ஸ் பண்றதுன்னு பாக்குறேன். நான் என்ன பண்றதுன்னு அங்க ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி தெரியுது. அந்த ஆடா அவர் வந்து மார்க் பண்ணிடுறாரு இத. உடனே அது சரின்னு ஆடா மார்க் ஆயிக்குது. மார்க் ஆன உடனே அதை கையில தூக்கிக்கிட்டு போறாரு. அங்க போன உடனே மணியையும் செங்கமலத்தையும் இவங்க பாக்குறாங்க. கிட்ட போன உடனே மணி இங்க என்ன சார் பண்றீங்க? இல்ல நாங்க லொகேட்டரை பொருத்த வந்தோம் அப்படின்னு. இதை கொஞ்ச நேரம் வச்சுக்க செங்கமலம்னு 1 to 1 செங்கமலத்தை கொடுத்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு இவர் லொகேட்டர் எங்க ஃபிட் பண்ணலான்னு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல வந்து அமெரிக்கால என்ன பண்றாங்க, தேடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்தானே, இந்த ஒன்னையும் காணாம போச்சேன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த ஆளை. அமெரிக்கால இருந்து ஒரு ஆளு கடைசியா வந்து அவன் கொடைக்கானல்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. ஒரு ரூம் போட்டு அவன் தங்குறான். தங்கி ஒரு பைனாக்குலரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்து இந்த பாரி இந்த லொகேட்டரை பிக்ஸ் பண்றதை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அவன் கிளம்பி வரான். இங்க வந்து செங்கமலம் சொல்றா இந்த 1 to 1 காணோம்னு அந்த ஆட்டுக்குட்டி பேசுது. செங்கமலம் நான் தான் 1 to 1. ஓ நீதான் 1 to 1 அவன் அந்த கொஞ்சம் கொஞ்சிராத. அதுக்கப்புறம் அது வேற ரொம்ப கியூட்டா இருக்கு மத்த ஷீப் பக்கத்துல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் மணிட்ட சொல்லி பாப்கார்ன் வாங்கிட்டு சொல்றா. உடனே 1 to 1 சொல்லுது, எனக்கும் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்குது. மணி சலிச்சுக்கிட்டு பாப்கார்ன் வாங்க போயிடலாம். இவ அது கொஞ்சிட்டு கொஞ்சிரா. இதுக்கு நடுவுல நோரா நகரத்துல இருந்து ஒரு தெய்வத்தை அங்கிருந்து உபதெய்வத்தை அங்கிருந்து அனுப்புறாங்க. இவர் வேண்டாங்கிறாரு பாரி. இல்ல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் வந்துகிட்டு இருக்காரு வழியில. இந்த ஆள் வந்து லொகேட்டரை பிக்ஸ் பண்றதுக்காக பாரி பாத்துட்டு இருக்காரு. இந்த அமெரிக்கக்காரன் வந்து நின்னு இந்த பாரிய சுடுறான். தலை தனியா விழுகுது. திருப்பியும் தலை வந்து ஒட்டிக்குது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா தலை ஒட்டிக்குதுன்னு அவன் அதை கண்டுக்காம திருப்பியும் பாரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பாலத்தை கட்டினாதான் அந்த லொகேட்டரை வச்சு கரெக்டா அங்க இருந்து பூமியை அழிக்கிறதுக்கு அவன் பாத்துட்டு இருக்கான். திருப்பி இவர் வந்து திருப்பியே சுடுறாரு. இவன் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு ஒரு போடு போடனா அவன் தலை தனியா முண்டை தனியா விழுந்து அவன் செத்து போயிடுறான் அந்த ஆளு. ஐயோ அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மணியும் செங்கமலமும் சொல்றாங்க. அதை பத்தி அவன் கேரே பண்ணல பாரி. அவன் வாட்ட அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு செங்கமலம் கேக்குறாங்க. அதுக்கு வந்து 1 to 1 சொல்லுது, அதான் உங்க நகரத்தை அழிக்க. அப்படின்னா நாங்கெல்லாம் செத்து போயிருவோமா? ஆமா நாங்க என்ன பண்றது, நாங்க பாலம் அமைக்கணும். நாங்க உங்க ஐநா கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அதைத்தான் வந்து பாரி செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னோடனே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு பேசுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த உபக்கடவுள் வந்துடுறாரு. வந்து பாரி உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு அவர் ஒழுங்கா தான் கேக்குறாரு. பாரி வந்து அதெல்லாம் வேண்டாம் போயா, நான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கல, உங்களுக்கு சொல்லாம அனுப்பி வச்சுட்டாங்க. உடனே இவருக்கு திருப்பி அவமானப்படுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, போயிட்டு 1 to 1 வந்து நம்ம கொன்னுடுவோம். அப்ப இவன் எப்படி திருப்பி போறான்னு பாப்போம்ட்டு 1 to 1 என்ன இங்க உன் வண்டி 1 to 1 அங்க அந்த பொண்ணு செங்கமலம் கையில ஆடு மாதிரி இருக்கே அதான். உடனே அதை கையில இருந்து இவர் வாங்கி நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிக்கிறாரு. சரி செங்கமலம் கொடுக்குறாரு. ஆனா 1 to 1க்கு பிடிக்கல. கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தா நோரால இருந்து மெசேஜ் வருது. பாரி அங்க பாரு, அந்த உபக்கடவுள் வந்து 1 to 1 கழுத்தை திருகுறான்.
உடனே ஒன் டு ஒன் அதை வந்து பாரி கண்டுபிடிச்சு 1-to-1க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எப்படியாவது இறங்கி செங்கமலத்துக்கிட்ட போயிரு அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு 1-to-1 வந்து நான் இல்ல அந்த ஆடு, அந்த ஆடு அந்த ஆட்டு கூட்டத்துல இருக்கு. உடனே இறக்கி விடுறாரு அந்த கடவுள், அந்த உப கடவுள். இந்த இந்த செங்கமலம் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இப்ப நாங்க செத்து போயிருமான்னு கேக்குறேன். ஆமா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண, நான் என்ன சொல்ல முடியும், நான் வெறும் வண்டி தான், நான் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 1-to-1 சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த உபக்கடவுளை வந்து இவர் ஒரு அடி அடிக்கிறாரு. உபக்கடவுளோட ஒரு பேட்டரி கலண்டு விழுகுது. உபக்கடவுள் பாதி உட்கார்ந்த மாதிரி நின்ன மாதிரியும் அப்படியே நின்னு போயிடுறாரு. இப்படியே நில்லு, அப்புறமாட்டி வந்து உன்னை கூட்டிட்டு போறோம், எங்களுக்கு கெடுதல் செய்யற அப்படின்னு சொல்லி அவங்களை நிக்க வச்சிடறாரு. நிக்க வச்ச உடனே இவரு லொக்கேட்டரை பொருத்திடுறாரு. பொருத்தின உடனே இந்த இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிக்கிறாரு. ஆட்டுக்குட்டியை வந்து அவர் சொல்றாரு, சரி 1-to-1 திருப்பி நான் உன்னை மார்க் பண்றேன், வா நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு வந்து போய் செங்கமலத்துக்கிட்ட ஒரு பாய் சொல்லணும், என்ன திருப்பி ஒரு தடவை வேற யாராவது மாத்து. அங்க யாரோ ஒருத்தன் டூரிஸ்ட் வந்திருக்கான், அவன் பேரு சரவணன், அவனை மாதிரி மார்க் பண்ணிடுறான். அவனே இந்த பாரி சொல்றாரு, உன்னோட இம்சை வேற தாங்க முடியல, சரி போய் பாத்துட்டு வா. சரின்னு போய் பார்த்துட்டு பாய் சொல்ல இவர் போறாரு. போகும்போது நீங்க யாரு அப்படிங்கிறாங்க செங்கமலம். நான் தான் 1-to-1 வேற மாதிரி மனுஷனா மார்க் பண்ணி வந்திருக்கேன், நான் கிளம்புறேன் செங்கமலம் அப்படின்னு பாய் சொல்லும் போது அது மணிக்கு கொஞ்சம் பிடிக்கல. அப்புறம் சொல்றாங்க செங்கமலம், என்ன என்ன 1-to-1 எங்களை அழிச்சிட்டா, நான் எனக்கு பாரு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, என் மஞ்ச கயிறு கூட அப்படியே இருக்கு, நாங்க வாழ வேண்டாமா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், பாரி ஒத்துக்க மாட்டானே. இன்னொன்னு பாரி ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ண முடியுமா, அவன் கையில இந்த ஆர்கானிக் ஸ்டிக் இருக்கு, அதை வாங்கிட்டா பாரி ஸ்லீப்பிங் மூடு போயிருவான், அப்படி வேணா பண்ணலாம். ஆனா வந்து அவன் தரமாட்டானே. வேற ஏதாவது வழி, அவன் தலையில ஒரு ஆண்டனா குச்சி இருக்கு, அத மடக்கிட்டா வந்து அத புடிச்சு இழுத்துட்டாலும் போயிரும். ஆனா நான் ஏன் உனக்கு இத பண்ணணும் அப்படின்னு 1-to-1 கேக்குது. நீ பண்ணினா நான் உனக்கு ஒண்ணு தரேன். என்ன தருவ? ஒண்ணு தரேன். அதான் என்ன? அப்படின்னோனே, அது அப்புறம் தரேன். இல்ல நீ சொல்லு. அப்ப வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு உனக்கு இன்னொரு இந்த மாதிரி முத்தம் குடுக்குறேன் அப்படின்னோனே, அதுக்கு ஒரே சந்தோஷமாயிருது 1-to-1க்கு. சரி வேற என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. அவன் பின்னாடி ஒரு பேட்டரி இருக்கு. அத கழட்டிட்டாலோ, தலைக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கு. அத அமுக்குனா அவன் உயிரே போற மாதிரி கத்துவான். ஆனா அது 2யும் நான் பண்ண முடியாதே. மணியை பண்ண சொல்லு. மணி ஐயையோ எனக்கு பயமா இருக்கு. அவனே 1-to-1 சொல்லுது, நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போய் நிக்கிறாங்க. அவன் அந்த ஸ்டிக்க வச்சு என்ன வரியா கிளம்பலாமா 1-to-1 அப்படின்னோடனே அந்த செங்கமலம் சொல்றான், அந்த ஸ்டிக்க கொஞ்சம் குடுங்களேன், நான் பாத்துட்டு தரேன். அவன் சரின்னு 1 கொடுக்குறாரு. 2வதையும் கூட 2வது 3வது தர மாட்டேன்றாரு. அதுக்குள்ள அந்த நகரத்துல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க. 1-to-1 மனசு மாறிடுச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கு, உன்னை ஸ்லீப்பிங் மோட்ல போட போறாங்க, அதனால உஷாராருன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ணு, அப்படியே படுத்த மாதிரி அந்த அவங்க 3வது குச்சியை கேட்பாங்க, நீ குடுக்காத, அவங்க உன்னை பின்னாடி தொட வரும்போது மயக்கப்பட்ட மாதிரி விழுந்துரு, அதுக்குள்ள வேற வண்டி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி 3வது குச்சியை தர மாட்டேங்குது. அவங்க புடிச்சு இழுக்க போகும்போது இது மயக்கப்பட்ட மாதிரி விழுந்துருது. அவ்வளவுதான், பாரி வந்து ஸ்லீப்பிங் மூடுக்கு போயிட்டான், இனி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 வினாடியில அந்த புது வண்டி வந்துருது. அது புது வண்டியில பாரி ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. 1-to-1 நீ நம்ம நம்ம கேலக்சிக்கு வந்து தவறு செஞ்சுட்ட, அதனால வந்து உன்னை நாங்க கூட்டிட்டு போறதா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல 1-to-1க்கு. இன்னும் ஒரு 8 செகண்ட்ல பூமி வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுது அது. இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். இந்த கதை வந்து உலகம் பூரா பரவிருதுங்க. உலகத்துல இருக்க மனிதர்கள்லாம் சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க, யாகம் பண்றாங்க, உலகம் அழியக்கூடாதுன்னு. ஹிந்துலாம் முஸ்லிம கும்பிடுறாங்க, முஸ்லிம்லாம் கிறிஸ்டியனை கும்பிடுறாங்க. எல்லா கடையிலயும் ஃப்ரீ விட்டுறாங்க. மக்கள்லாம் துரோகம் பண்றது வித்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிடுறாங்க. தலைவர்கள்லாம் குடும்பத்தோட போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா கடைசியா சாக போறோங்கிறதுனால. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு. பாரி அந்த வண்டியில ஏறி பறந்துடுறாரு. 7, 6, 4 அப்படின்னு 7, 6, 5, 4ன்னு வரும்போது இது சொல்லுது, ஐயையோ நம்ம அழிய போறோமா, ஏதாவது பண்ணு. நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இனிமே. அதான் அவன் லொகேட்டர் பிக்ஸ் பண்ணிட்டானே பாரி அப்படின்னோடனே, நீ எனக்கு முத்தம் கொடுக்குறேன், நீ அதான் உலகமே அழிய போதே, இனி எதுக்கு நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன் அப்படிங்குது. இல்ல நீ பண்ணிரு, இல்லைன்னா நான் வந்து இதோட வருத்தத்தோட செத்து போயிருவேன் அப்படின்னு அந்த 1-to-1 சொல்லுது. கிட்டத்தட்ட 2, 3, 1 அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பூமி வெடிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் ஏறி வண்டியில போயிடுறாரு. திரும்பி பாக்குறாரு, பூமி கல்லு குண்டு மாதிரி அப்படியே இருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க பூமி வெடிக்கலன்னா. திருப்பியும் அந்த பூமி என்ன ஆகுது, எல்லாரும் துரோகம் பண்ற அந்த பழைய பூமியாவே ஆயிருது. எல்லாம் எடுத்து விட்டுறாங்க. அவங்கவுங்க அவங்க கடவுளை கும்பிடுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு அல்லாஹ் தான் காப்பாத்தினாருங்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு
இயேசுதான் ஒருத்தர் இப்படி மாத்தி மாத்தி பழைய மாதிரி ஆயிருது. இவர் வந்து என்னடா இது பூமி வெடிக்கலன்னு பாரி போயிட்டு அந்த நோஹா நேரத்துல கேக்குறாரு. அப்ப நோஹா நேரத்துல சொல்றாங்க 0.000000000000 அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணும்போது 0.1 அப்படிங்கிறார். அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க செக் பண்ணி பார்த்த போது நம்ம அது பாலம் செட் பண்ணாலும் பூமி டிஸ்டர்பன்ஸா இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நாங்க மிஷனை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாசமா போச்சு. அப்ப இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு பாரி சொல்றாரு. ஒண்ணும் கவலைப்படாத, இது ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோ. இப்ப சீரான ஒரு கேலக்சிக்கு போ, அங்க எல்லாரும் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, எல்லாரையும் கொஞ்ச நாள் வந்து ஜாம்பி ஆக்கிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரின்னு பாரி வந்து சீரா நகரத்தை நோக்கி போறாரு. பின் குறிப்பு: இந்த கதையை நம்பாதவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அடுத்த முறை கொடைக்கானல் செல்லும் போது கோல்ஃப் மைதானத்தில் அருகில் இருக்கும் மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஒரு சுடலை மாடன் கோயில் இருக்கிறது. அங்கே போய் பாருங்க. ஒரு கடவுள் சுடல மாடன்னு ஒரு தெய்வம் இருக்கு அங்க. அங்க வந்து ஆடி கார்த்திகைக்கு பெருசா கொடி கட்டி பெருசா நடத்துவாங்க. அந்த கோயில்ல இருக்கும் தெய்வங்களை நீங்க உத்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாதி உட்கார்ந்து நிக்கிற மாதிரி நம்ம உபக்கடவுள் தாங்க அது. இன்னொரு அது வந்து சுடல மாடன் இல்ல, நம்ம உபக்கடவுள். அதே மாதிரி ஒரு கடவுள் படுத்திருப்பாரு. அவரை நல்லா உத்து பாருங்க. அது நம்ம 1-to-1 அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருவரும் ரெஃப்ரெஷ் மோடுக்காக காத்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப வேற மாதிரி மாறி போச்சு. இப்ப எல்லாம் 1-to-1 தான் இருக்குது மனசுல. எம்ஐஎம் மாதிரி 1-to-1 தான். கதை கேட்டவங்களா நல்ல கதை. சுஜாதா எழுதின கதையில இது ஒரு வித்தியாசமான கதை தான். இன்ட்ரெஸ்டிங். நல்லா எமோஷன்ஸ். எந்திரன் கூட இது பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்கன்னு தோணுது. ஆக்சுவலா நிறைய படிச்சாங்க. சுஜாதாவோட கதையெல்லாம் படிச்சுதான் எந்திரனும் கொஞ்சம் இது பண்ணாங்க. பிரேமா மேடம் பேசுறீங்களா? போயிட்டாங்களா? மெசேஜ் போட்டு போயிட்டாங்க. சூப்பர் சொல்லிட்டாங்க. சூப்பர், ரொம்ப அருமை. வாங்க நாராயணன் சார் பேசுங்க. சார், நான் கொஞ்சம் பூனாதான் வர்றேன். முதல்ல எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதாவது அந்த கற்பனை கோர்ஸ். இது கற்பனை, நல்ல கற்பனை, அது வேற. அவருக்கு வந்து சொல்லித் தெரிய தேவையில்லை. இந்த கடவுளை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க பாருங்க. இல்ல அதாவது இது அவரு வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவரு. உள்ள ஒரு சமூகத்தில இருந்து வந்துட்டு இந்த கதையில வந்து வரலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளை டம்மி ஆக்கி அந்த கடவுள்ல உப கடவுள், அதான் அவர் சாக மாட்டாராம். ஆனா அவரால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது, விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அருமையாவே. அதாவது உலகத்தை அழிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து அழிக்காம இருந்ததுனாலதான் இப்ப இருக்கோன்னு தெரியல. அது அடுத்து ரொம்ப ஒரு அற்புதமான கற்பனை உண்மையாவே. அதாவது ஒரு ரொம்ப அறிவியல் மேல ரொம்ப நாட்டம் கொண்டவர் வந்து சொல்ல முடியாது சார். இது மாதிரி நடந்தாலும் நடக்கலாம், யாருக்கு தெரியும். எவ்வளவு விஷயங்கள் வந்து சொன்னது வந்து நம்ம நினைச்சது கிடையாது. என்எஸ் கிருஷ்ணன் பாட்டிலே பட்டனை தட்டினா 2 இட்லி தட்டில் வரும்னு சொன்னாரு. அது மாதிரிதான் நடக்குது. அது வேற. இது மாதிரி கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அற்புதம். ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சுவை ரொம்ப சுவையா இருந்தது. நல்லா இருந்தது. அருமை. வாழ்த்து. சேவா ஒரு நம்பர் 1 ஸ்டோரி டெல்லர் ஆயிட்டாங்க. ஆமா. சூப்பர், எக்ஸலென்ட்டா கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் நல்லா இருந்தது. ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து இதுதானோ, கடவுள் வந்திருந்தாலும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா அது கொஞ்சம் சின்னது. அது வேற. அது டோட்டலா வேற. வேற, டோட்டலா வேற. இது வந்து டோட்டலாவே வேற. இது அது டைம் மிஷின்.
இது இது Galaxy. ஏலியன் கேலக்சில இருந்து வர மாதிரி எடுத்துட்டாரு. ஏலியன். நான் இது சொல்லலாமா இல்ல மாத்திரலாமான்னு பார்த்தேன் சார். அவ்வளவு பெருசா இருந்துச்சு. இல்ல சுருக்கிட்டீங்களா? அப்படி கொஞ்ச நேரத்துல முடிச்சிட்ட மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் வேகமா போயிட்டேன் சார். அதான் நல்லா இருக்கு. தெரிஞ்சிச்சு நிறைய. ஆனா புரிஞ்சுச்சு. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங். எதுவுமே நீங்க கட் பண்ண மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. இல்ல ரொம்ப இல்ல, கொஞ்சம் கட் பண்ணேன். ஆ? கொஞ்சம் கட் பண்ணேன் நடுவுல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒன்னும் நல்லா, எங்களுக்கு தெரியாது இல்ல. நாங்க சரி சார், கேலக்சில நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுறீங்களா? சேவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு வந்தேன். நான் Thank you. 2 3 மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு சேவா இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் நாராயணமூர்த்தி சொன்னாப்புல இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டார் வார்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஸ்டார் வார்ஸ்னு ஒரு மூவி பார்த்திருக்கேன். நாளைக்கு போச்சு. ஆமா, அந்த ஸ்டார் வார்ஸ்ல வந்து ஒரு இன்னொரு கேலக்சில ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு டிக்டேட்டர் அரசன் இருப்பான். அவனை எப்படியாவது சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டார் வார்ஸ் மூவி அதுல எல்லாம் பிளாட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஈடி வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மூவி. நீங்க பார்க்கலன்னா பாருங்க. அநேகமா சில இதெல்லாம் அதுல இருந்து எடுத்திருக்காப்புல. எனக்கு இது எப்போ வந்தது தெரியாது. ஈடி இவர் எழுதுன அப்புறம் வந்ததா அதுக்கு முந்தி வந்ததான்ட்டு. ஆனா அந்த ஈட்டில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏலியன் வந்து பூமிக்கு வருவார் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல. அது வந்து ரொம்ப நல்ல ஏலியன். ரொம்ப இந்த பூமியை அழிக்கிறதுக்கெல்லாம் வரல. ரொம்ப நல்ல ஏலியன். ஆனா இங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாரு. அந்த மெஷின், அந்த வந்த ஸ்பேஸ் ஷிப்பு போக முடியாது. ஸோ இங்க ஸ்டக் ஆயிடுவான் அந்த ஈட்டி. அது ஒரு எல்லா குழந்தைங்களும் அந்த ஈட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஈட்டி சிக்காயிடும். சிக்காயிடவுடனே அது வந்து இந்த இதெல்லாம் ஒத்துக்காது. அதுக்கு சாப்பாடுலாம் வேற, ஃபிகரே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கடைசியில அதை வந்து எப்படியோ அவங்க சிக்னல் கிடைச்சி இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏற்றி அனுப்பிடுவாங்க அந்த குழந்தைங்களே சேர்ந்து. அதான் அந்த கதை. ஸோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தான் அவங்க எல்லாரும் வர்றாங்க. அந்த 2 பேரும் வர, அதாவது 1-to-1 பாரியும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நிறைய ஹியூமர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் அப்படி சொல்லாம ரொம்ப ஹியூமர் இருக்கு அதுல. வந்து கை கழண்டு விழுறது, தலை போயிட்டு தலை வர்றது, இந்த மாயாஜால வித்தைகள் மாதிரி நம்ம புராண கதைகள்லாம் வராப்புல அது மாதிரிலாம் தோணுச்சு. அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது எழுத்துலயே அவ்வளவு கொண்டு வந்திருக்காரு அவரு. அது விஷுவலைஸ் பண்ணா என்ன எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு. அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல வந்து இது என்ன மெசேஜ் அப்படின்னா, ரீடிங் அந்த வெளியில இருக்கிற கேலக்சில இருந்து அவங்க வந்து ஒரு மைண்டை ரீட் பண்ணி 1-to-1 வந்து பிளாட் பண்றான் அவனுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு பிளாட் பண்றான் அகெயின்ஸ்டா. ஸோ அவன் வந்து உனக்கு அகெயின்ஸ்டா போறாங்கிற மட்டும் அவங்களால வெளியில இருக்கிற அந்த கேலக்சில இருக்கவங்களால அந்த பவர் இருக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளாம் இருக்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்னொரு இதுக்கு ஏலியன் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டி நம்மளை விட ஒரு 1000 டைம்ஸ் மேல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. எல்லாருக்குமே அது இருக்கு. கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுங்க, இன்னொரு கேலக்சில இன்னொருத்தங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. நல்லதா இருக்கலாம், இல்ல நம்மளை அழிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அது இது வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட கீப் அப். கடைசி மட்டும் ஒரு த்ரில்லர் மூவி பாக்குறாப்புல இருந்துச்சு, ஒரு டிடெக்டிவ் மூவி பாக்குறாப்புல இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னும் மேல மேல உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். நன்றி, பாராட்டு. தேங்க்யூ மேடம். நல்லது பேசு. வணக்கம் அனைவருக்கும். சேவா எக்ஸலண்டா இருந்ததுமா. அதான் அவங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ரொம்ப அருமையா இருந்தது. ஆண்டர்பீடா கேலக்சில 1-to-1 பாரி மெக்கான் அது ஒரு பேரு. இங்க வந்து சம்பந்தமே இல்லாம மாதவி செங்கமலம் பேர் வச்சுக்கிறாரு பாரு. இந்த பக்கம் திருவள்ளூர்ன்றீங்க, இந்த பக்கம் ஐஸ் ஹவுஸ்ன்றீங்க, நடுவுல திடீர்னு குதிரை வருது, ஆட்டுக்குட்டி வருது, எங்கெங்க போறதுன்னே எங்களுக்கு தெரியல. நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. மேடம் வந்து 2 படம் சொன்னாங்க, ஸ்டார் வார்ஸும் ஈட்டி சொன்னாங்க. நான் வந்து பிகே கூட கனெக்ட் ஆயிட்டேன். பிகேன்னு ஒரு படம் வந்தது, அமீர் கான் நடிச்சான். அவன் அப்படிதான் வேற வேற்று கிரகத்துல இருந்து வருவான், வந்து இங்க ஸ்டக் ஆயிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது.
ஒரு சில இடத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு போனா நல்லதுன்னுவாங்க, ஒரு சில இடத்துல வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனா நல்லதுன்னுவாங்க. அதை வந்து சும்மா சொசைட்டிக்கு ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வந்து நமக்கு நல்ல ஒரு கருத்து சொல்ற மாதிரி அமீர் கான் அந்த படம் எடுத்துப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம். ஒண்ணுமே புரியாது இதுக்கு. இந்த எப்படிதான் இந்த மனுஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் அதோட கனெக்ட் ஆன. இப்ப அதேதான் எந்திரன்ல எப்படி நமக்கு அந்த என்னது எந்திரன்ல அவரோட ஹீரோவும் அவர் கண்டுபிடிக்கிற அந்த ரோபோவும் வந்து எப்படி 2 கேரக்டர் வச்சாருல, அது மாதிரிதான் இது. நான் வந்து கொஞ்சம் அதுவும் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து கரெக்டா இத கோர்வையா எல்லாத்தையும் கொண்டு போய் சொன்னீங்க பாரு. ரொம்ப நல்லா இருந்தது சேவா. அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து ஈட்டி கூட நம்ம தூர்தர்ஷன்ல போட்டான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ரொம்ப சொன்ன நல்லா இருக்கும் சார். அதான் அது வந்து அது காமிச்சுதான் அந்த இது எனக்கு நினைவுல இருக்கு. ஆமா. ஈட்டி போட்டது அப்ப அது தொடர்ந்து மாதிரி ஒரு பாட்டா போட்டான் அப்படின்றது நினைவுல இருக்கு எனக்கு. ஆக்சுவலா பார்த்துட்டேன். ஸ்டார் வார்ஸ் போர் அடிக்கும். ஸ்டார் வார்ஸ் ரொம்ப போரு. ஆமா, ஸ்டார் வார்ஸ் தான் பார்த்துட்டேன். அது ரொம்ப அப்போ வந்த நேரத்துல அந்த அளவுக்கு அது எனக்கு புரியல. புரியாது. ஆமா, அதுதான் புரியாது மேடம். ஒண்ணுமே புரியாது. வந்தப்ப நம்மளுக்கு புரியாது, அந்த அளவுக்கு புரியல. அதுதான் உண்மை. அதான் விஷயம். எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னே புரியாது. ஆனா ஈட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஈட்டி வந்து டவுன் டு எர்த். ஆக்சுவலா வந்து ஈட்டி வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்ட ஞாபகம் எனக்கு. அது டோட்டலாவே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இது வந்து போட்டான். அது ஒரு சீரியல் மாதிரி போட்டான்றது எனக்கு நினைவுல இருக்கு. அது ஈட்டி தான் ஆக்சுவலா. அதே மாதிரி பிடியும் வந்து நமக்கு இதுவும் பார்த்துட்டேன் உஷா. இவனோட மூவியும் பார்த்து ஹிந்தி மூவி நல்லா எடுத்திருப்பான். அது நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. மகிழ்ச்சி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? ஸ்பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க பாருங்க. அவ்வளவுதான். இமேஜினேஷன் எங்கெங்கெல்லாம் போறதுன்னே தெரியல. டக்குன்னு ஒவ்வொரு இடம் மூவ் ஆயினே இருக்கு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கண்ணு அப்படி இப்படி நம்ம அசைக்கவே முடியல. அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது நடக்கும்ன்றது எழுதிட்டாரு சுஜாதா. அதுதான் விஷயம். அன்னைக்கு எழுதின மொபைல் டெக்னாலஜி அன்னைக்கு எழுதினாரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சுஜாதா இஸ் ரியலி பிரில்லியன்ட். என்ன மாதிரி கேரக்டர் கொண்டு வர்றாரு, என்னென்ன பேர் வைக்கிறாருங்க. ரிப்ளிகேட்ன்றாரு, லொக்கேட்ன்றாரு, கேலக்சின்றாரு, நோவான்னு பேர் வைக்கிறாரு. என்னென்ன டெக்னிக்கல் பேரு அப்பா சொல்லவே முடியாது. எத்தனை 1 to 1 பாருங்க. 1 to 1 பைக், 1 to 1 கருப்பு குதிரை, 1 to 1 மணி ஆகிறாரு, 1 to 1 செங்கமலம் ஆகிறாரு, 1 to 1 ஒரிஜினல் செங்கமலம், 1 to 1 எத்தனை கொண்டு வர்றாரு பாருங்களா. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். ஆட்டோ மீட்டர் மேல காசு வைங்க சார்ன்றான் அந்த ஆட்டோக்காரன். அவர் ரெப்ளிகேட்டர்ல இருந்து காசு எடுத்து வைக்கிறாரு. அட்டகாசமான காமெடி அதெல்லாம். அந்த இதுல அப்துல்லான்ற அந்த குதிரை ஓனர் பேருங்களை பாருங்கன்னா என்ன மாதிரி பேரெல்லாம் வைக்கிறாரு பாருங்க. அம்மா பேரு பாமா தேவியா, பாமான்றது பாரியுடைய வயசு. பாமா மாதவி தேவியா, ரைட். மணி சுப்பிரமணியன்ற மணி. பெல்லா நீங்க அவன் பேர் பெல்லா, ரைட்டு. சுப்பிரமணியக்கு செங்கமலம் அட்டகாசம். ரொம்ப பிரமாதம். 1 to 1 கருப்பு கலர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கடைசியில் சஸ்பென்ஸ் பாருங்க. பூமி வெடிக்கவில்லை. அல்லாஹ் தான் காப்பாத்தினாருன்றாங்க, ஏசு தான் காப்பாத்தினாருன்றாங்க, நம்ம கடவுள் தான் காப்பாத்தினாருன்றாங்க. கடைசியில பார்த்தா 0.000000 பாயிண்ட்ல ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. அதனால மிஷன் கேன்சல் முடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு பாருங்கன்றாரு பாருங்க. பிரில்லியன்ட் சுஜாதா. ரொம்ப எக்ஸலண்டா நீங்க ஜெனரேட் பண்ணீங்க. என்ஜாய். கொடைக்கானல் போறப்போதான் கொஞ்சம் தொய்வு வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா கரெக்டா முடிச்சிட்டீங்க. கடைசியா பினிஷிங் வந்து வெரி எக்ஸலண்ட். ரொம்ப நான் சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். வாழ்த்துக்கள், பாராட்டு. சூப்பர். தேங்க்யூ சார். திலகா மேடம் பேசுறீங்களா? வணக்கம். வாங்க. சத்தம் கேக்கல. மைக் ஆன். கலந்துரையாடல்ல இருந்து அப்படியே கலந்துகிட்டு இருக்கிறேன். மிகவும் சிறப்பாக உங்கள் உரையும் இருந்தது. அப்புறம் அம்மா சேவா லட்சுமணன் அவங்க வந்து சூப்பரா பேசினாங்க. அதே அந்த இப்ப வெளியில இது பூமி வெடிக்கிறதா இருந்து கடைசியில வெடிக்காம போயிருது அப்படின்னு அருமையான அந்த கதை பேரு என்ன கவனிக்கிறேன். என்ன சார் அந்த கதை பேரு? திசை கண்டேன் வான் கண்டேன்.
திசை கண்டேன் வான் கண்டேன். கண்டேன் வான் கண்டேன். சரி, எடுத்து வாங்கி படிக்கிறதுக்காக கண்டேன் வான் கண்டேன். ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அழகாக துப்பறிவு நாவல் போல இருந்தது. கடைசியில உங்களா சொன்ன மாதிரி பூமி வெடிக்காதப்ப சரி அல்லா காப்பாத்தினார், ஏசு காப்பாத்தினார், மறுபடியும் மக்கள் அதை எதுக்கு வந்துடுறாங்க. மிகவும் சிறப்பாக நல்ல, அதாவது தொகுத்து சொல்லும் மிகவும் அழகாக இருந்தது. மிகவும் நன்றி. தினமணி மீட்டிங் எப்ப சார் நடக்கும்? 7 மணிக்கு தான் நடக்குமா? 7 நான் மணிக்கு தினம் 7 மணிக்கு 7 சரி, 7:15 அப்ப பாருங்க. 7ல இருந்து 7:15 வரைக்கும் நாங்க அப்படி பேசிட்டு இருக்கோம். 7:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8:30 முடிச்சிடுறீங்களா? அது 9 மணி வரைக்கும் சில நேரத்துல போகும். சரி சரி, நான் கவனிக்கிறேன். வர இடையில முடிஞ்சா. நன்றி ஐயா. இந்த வாங்க. புதிய தளத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. நன்றி நன்றி மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. வாங்க வேலம்மாள் மேடம், பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சேவா ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவா எனக்கே எப்பவுமே சுஜாதா கதைகள்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால வந்து ஏன்னா அவருடைய அந்த எழுதக்கூடிய விதம் அது வந்து ரொம்ப அழகா, ஒரு நகைச்சுவையும் இருக்கும் அதுல. அதே நேரத்துல நிறைய வந்து நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குள்ளாக்கியிருப்பாரு. கேலிக்கும் உள்ளாக்கியிருப்பாரு, கேள்விக்கும் உள்ளாக்கியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு திறமை வந்து சுஜாதாட்ட எப்பவுமே உண்டு. அதுல பாருங்களேன், இது அந்த காலத்து இந்த மாயாஜால கதையை தான். ஆனா அதான் ரொம்ப அழகா எடுத்து அந்த நம்ம அந்த காலத்துல மாயாஜாலம் பண்ணக்கூடிய மந்திரவாதி வந்து இளவரசி மேல காதல் கொள்வான்ங்கிற மாதிரி இங்க வந்து அந்த அவர் பாரி கூட வந்தவருக்கு வந்து அந்த பொண்ணு மேல கொஞ்சம் செங்கமலம் அவங்க அந்த பொண்ணு மேல கொஞ்சம் விருப்பம் வருது பாருங்க. அந்த விருப்பம் வந்து எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கறத ரொம்ப அழகா நகைச்சுவையாக சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல கதை. சுஜாதாவை பொறுத்தவரையில இந்த மாதிரி நிறைய இந்த ஏந்திரன் அப்படிங்கறதான் அவருடைய அந்த ஒரு அவர் அவர் நிறைய ஆங்கில நாவல்கள் படிக்கக்கூடியவர். அதனுடைய தாக்கம் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கும். அதாவது அறிவியல் பூர்வமான அத விடயங்களை எடுத்து அதுல வந்து கிண்டல் கேலிகளை எல்லாம் சேர்த்து கதை எழுதுவதுல ரொம்ப வல்லவர். அது மாதிரிதான் இந்த திசை கண்டேன் வான் கண்டேன் கதையும். எப்படி அந்த மனித மன வக்கரங்கள் தான், அந்த மனித மன வக்கரங்களை அந்த எந்திரங்கள் மூலமா, எந்திரன் அந்த பூமியில இருந்து வந்தவங்க மூலமா பேசுறாரு. அது அந்த விடயத்தை வந்து நமக்கு அந்த மாதிரியாக கொண்டு சொல்லக்கூடிய விதமும், அந்த பகுத்தறிவான அவர் நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவராக இருந்தாலும் கூட சில விடயங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி கேள்விக்குள்ளாக்குவார். அப்படி கேள்விக்குள்ளாக்குன கதை தான் இதுவும். ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சேவா. நல்லது. நன்றி சார். ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி மேடம். நன்றி நன்றி. வாங்க ரத்னவேடியல் சார், பேசுங்க. வணக்கம். நான் இடையில ஒரு கொஞ்ச நேரம் இல்லாம போனாலும் பெரும்பகுதியை நான் கேட்டேன். சேவாம்மா அவர்கள் வழக்கத்துல அவர் கதையை சொன்னால் நல்லா இருக்கிறது. அதை போல வளமையாக இன்றைக்கும் அந்த அவருடைய திறமை நல்லா வெளிப்பட்டது, அருமையா இருந்தது. மற்ற எடுத்துக்கொண்ட அந்த கதையும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை, ஒரு கற்பனையும் யதார்த்தமும் கலந்த ஒரு கதை உண்டு. அதுல அந்த மக்களுடைய மனத்துல உள்ள அந்த தீய எண்ணங்கள், குணங்கள், அதுகளை பற்றி ஒரு ஹாஸ்யமாகவும் ஒரு வேடிக்கையாகவும் பல விஷயங்களை அவர் எடுத்து சொல்லி இருக்கிற விதம் வந்து மக்களுடைய மனதில் பதியக்கூடிய ஒரு 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 என்னென்னு சொல்ற அந்த என்னென்றால் அந்த ஒரு பகுத்தறிவான விஷயங்கள் பலது அது அந்த கதையில தென்பட்டது. அருமையா இருந்தது. அதை எடுத்து சொன்ன விதம் ஒரு பெரிய கதை உண்டு அது. ஆனா நீங்கள் கடகரண்டு அதை வடிவா பேசினீங்கள், கேட்டீங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கதை ஒன்று கேட்டது. நான் சுஜாதாண்ட கதைகளை வாசிச்சது இல்லை இதையும். ஆனா இப்படி இதற்கு முதலும் நான் இந்த எம்பைஎம்முக்கு வந்த பிறகுதான் பல கதைஞர்களுடைய கதைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுல அவருடைய ஒரு போக்கு ஒரு வித்தியாசமான போக்கு தானே, ஒரு நவீனத்துவத்தை மையமாக கொண்டு ஒரு விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை ஆராயிற அவருடைய தன்மை இந்த கதையில பெரும்பான்மை தென்பட்டது. அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி, நீங்கள் இது பிரயாசம் எடுத்து இதை சொன்னதுக்காண்டி. அருமையா இருந்தது. வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி.
அடுத்தது யாரு? அமுதா மேடம் பேசுறீங்களா? சிவகனி, அமுதா மேடம். சிவகனி வாங்க. தேவா வழக்கம் போல நல்லா நரேட் பண்ணீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. கதை தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதான் பார்த்துட்டு இருந்தேன். பட் கதையே வித்தியாசமா தான் இருக்கு. சுஜாதாவோட கதைகள் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு புதிய திருப்பமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்றது மூலமா தான் எங்களுக்கே தெரியுது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சிவகனி. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் இருக்கீங்களா? பேச முடியுமா? கல்யாணி மேடம். கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். நான் வணக்கம். இப்பதான் வந்தேன் சார். தெரியும். அதான் சார், அமுதம்மா வந்துட்டாங்க. வாங்களா? வாங்க அமுதா மேடம். இருக்கேன் சார். சேவா ரொம்ப நல்லா கதை சொன்னாங்க. ஆனா எனக்கு சிறப்பா இருந்தது. அதுக்கு மேல என்னால இப்ப உட்கார்ந்து பேச முடியல சார். ரொம்ப பரவாயில்ல. நன்றி சேவா. ரொம்ப அழகா இருந்தது. நல்லா இருந்ததுமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நான் நாளைக்கு பேசுறேன் உங்களோட. ஆ. மகிழ்ச்சி. பாத்துங்க. ரைட், ஓகே. வேற யார் பேசுறது? சார் லட்சுமணன் சார் வாங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் as usual. நல்லா பேசுறா, அவ்வளவுதான். ஆனா சரி. எப்படி இது பண்றானே புரியல எனக்கு. ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய கதையை என்னென்னவோ கிரேட் notes தானே? எடுத்து அதுதான் ஆ. கிரேட். ஆக்சுவலா கடகடன்னு இவ்வளவு பெரிய கதையை ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல வந்து நீங்களும் யோசிச்ச சேவா நீங்களும் பிரமாதமா அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் பீரியட் தான் கொடுத்தீங்க. ஆனா முதல்ல யோசனை பண்ணா என்னவோ பண்ணா எப்படியோ சரி பண்ணிடுறா. பரவாயில்ல. நல்லா சொன்னேன். நல்லா ஒரு நல்லா திறமை, இருக்கு. நம்ம சேவா எதிர்பார்க்கறதோட ஒரு திறமை அவள்கிட்ட இருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஒவ்வொரு கதையிலையும் அதுல சொல்ல ஒன்றும் சந்தேகம் இல்லை சார். அதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையா இருக்கு. எப்படி மனசுல வச்சுக்கிறா, எப்படி பார்க்காம சொல்றாங்கிறது நல்ல தான். டெவலப்மெண்ட். ஆக்சுவலா சேவாவை நாங்க முதல்ல மீட் பண்றதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பயங்கரமான டெவலப்மெண்ட். சேவாக்கு பாராட்டுக்கள். அது என்ன இதுன்னு தெரியாது, எனக்கே புரியல. நம்ம எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்னும் ஐடியாவே இல்ல. இவளுக்கு ஏதோ ஐடியாக்கள் வருது. எப்படியோ பேசுறா, எப்படியோ கண்டுபிடிக்கிறா. சார் உங்க ஜீன் இருக்கும்ல சார். நம்ம என்ன பண்ண சார், நம்ம சும்மா தானே நீங்க இருக்கோம். கதை அதாவது கதை சொல்லனாலும் நீங்க எத்தனை கதை எடுத்திருக்கீங்க? அது கரெக்ட், அது வேற. அது அந்த பீரியட் இல்லாம அந்த ஏஜ் இருக்கு இல்லையா? அதுதான். இப்ப சும்மா இருக்கோம், அந்த டயத்துல பண்ண முடியா நம்மளும். அதான் சொல்றேன். நம்மளும் ஒண்ணுமே ரொம்ப இது இல்ல. ரொம்ப நல்ல இது, நல்லா நடத்துறீங்க சார். ரொம்ப நல்லா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, நன்றி. நீங்க வர்றது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். சேவாக்கு ஒரு எனர்ஜி தான். ரைட்டு சார். நன்றி சார். நன்றி சார். லதா மேடம் கூட வந்துக்கிறாங்க. கல்யாணி மேடம் வந்த மாதிரி லதா மேடம் வந்துக்கிறாங்க. வாங்க லதா மேடம். சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல. நாளைக்கு கேட்டுட்டு சொல்ல தேவா. போறீங்க. நல்ல கதை. இன்னைக்கு ஆக்சுவலா நல்ல கதை சொன்னாங்க. ஆக்சுவலா நான் Facebookல ஆன் பண்ணப்ப நாராயணமூர்த்தி சார் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே நினைச்சேன் சரி ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு இன்னைக்கு. ஆனா சேவா கண்டிப்பா அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. உண்மையாவே நீங்க நாளைக்கு கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்க சார். கேளுங்க. முடிஞ்சா நைட்டு கூட கேளுங்க. நான் போட்டுருவேன். ஓகேங்க சார். ஓகேங்க லதா சார். மேடம். சரி, ஓகே. லதா மேடம் பிஸி ஆயிட்டாங்க. முடிச்சுக்கலாமா சேவா? ஓகே சார். நினைக்கவே இல்லை நான் 8:30 மணிக்கு முடியும் நம்ம நிகழ்ச்சிட்டு. அதுல இன்னும் கொடுமை என்ன, நான் பேசின இடத்துல அவங்க லேட்டா வேற ஆயிடுச்சு. ஆனால் நான் பேசுறதையும் கொஞ்சம் சுருக்கிட்டேன். கடகடன்னு சுருக்கி கடகடன்னு முடிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலா 8:10 நினைக்கிறேன். நான் ஜாயின் பண்ணும்போது அப்ப போயிட்டு தான் இருக்கும்னு நினைச்சேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசா இருந்தது இல்ல சேவா? இல்ல இதுவே இந்த அதனால ஸ்டோரியே கொஞ்சம் பெருசுதான். பெருசு. ஆனா ஆனா வந்து வேகமா அத கொஞ்சம் அப்படி சுருக்கி அழகா சொல்லிட்டாங்க. நல்லா மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலா வந்து அதோட பெரிய கதை. இது அப்படியா? வந்து சுஜாதாவோட பார்வை இந்த இது வந்து வெளி உலகத்துல இருந்து வர அந்த இது ஏலியனோட ஸ்டோரி வந்து பலர் எழுதியிருக்காங்க. இதுல சுஜாதா தான் முதல் எழுதி அந்த மாதிரி ஒரு பார்வையை கொடுத்தாரு. அதுல நல்ல கற்பனை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது டெக்னிக்கலா இருக்கணும்ன்றது ஒண்ணு, அவங்களோட கனெக்ஷன்ஸ் ஒண்ணு. பட் லாங்குவேஜ் தமிழ் தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. புரியணுன்ற பட்சத்துல அந்த தமிழ் நமக்கு புரியுற லாங்குவேஜ் தான் பேசி ஆகணும். அந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு இப்படி இருந்தா இந்த மாதிரி இருந்தா
இவ்வளவு தூரத்துக்கு இருப்பாங்க அப்படின்றது. ஆக்சுவலா வந்து நம்மளோட ரியாலிட்டின்றது எப்பயுமே ஏலியன், நம்ம வேற்று கிரகத்துல இருக்கிற வந்து ஒருத்தன் வருவான்றது வந்து வருவாங்க அப்படின்றது வந்து நாம எப்பயுமே ஒரு கற்பனையில வச்சிருக்கிறது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு அவன் நம்மளை விட பன்மடங்கு உயர்ந்தவனா இருப்பான், பன்மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருப்பான் அப்படின்ற ஒரு இதுதான் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த பார்வை அப்படி இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, நேற்று கிரகத்துல இருந்து ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அது பூச்சியா கூட இருக்கலாம், மிருகமா கூட இருக்கலாம், ஒரு வேற ஒரு இனமா கூட இருக்கலாம். அது பேச தெரியுது, பேசுறதுன்றதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமானா அது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் என்னோட பார்வையில எனக்கு தோணுது. அதுதான் சாத்தியம் இல்லை. எங்க ஒண்ணு இருக்கலாம், பூச்சி இனங்கள் இருக்கலாம், உயிரினங்கள் வாழலாம், இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி சூழ்நிலை இதே மாதிரி ஒரு இருந்ததுன்னா, பூச்சிகள் தண்ணி எல்லாம் இருந்தது, ஆக்சிஜன் எல்லாம் இந்த லெவல்ல இருந்ததுன்னா வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பூச்சிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மனிதன் இருப்பானா அப்படின்றது இல்லை. மனிதனை போன உருவம் கொண்டவர்கள் இருப்பார்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு அதுல அதெல்லாம் சாத்தியமான்றா எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது சாத்தியம் இல்லைன்றதுதான் என்னுடைய பார்வையில. அதுதான். பட் அங்க இருந்து இங்க வர்றதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. அது நம்ம கற்பனைக்கு நம்ம எட்டின மாதிரி போடுறோம்னு வச்சுக்கேன். இனியோ கற்பனைகள் தான் நம்மளோட நாளைய உலகம். மகிழ்ச்சி, அருமையான கதை எழுதியிருக்காரு. அவர் சொன்ன கதைகள்ல தான் ஆக்சுவலா சுஜாதாவோட கதைகள்ல தான் அந்த அந்த காலத்துல இது நம்ம இதெல்லாம் இது வீடியோ கால்லாம் வந்து போட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாரு. சார்ஜ் எல்லாம் அவர் சொன்ன சார்ஜ் எல்லாம் வேற பண்ணி ரொம்ப ஃப்ரீயா பேசிட்டு இருக்கோம். வீடியோ கால்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா பேசிட்டு இருக்கோம். பட் அவர் 2006 அவர் இறக்குறப்ப வீடியோ கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அவரும் கொஞ்சம் பார்த்து போயிருப்பாரு. நல்ல கதை. நீங்க சொன்ன விதமா அதிகம் ரொம்ப அருமை. நீங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்க. சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. முன்னாடி பேசினதுக்கு அப்போ சவுண்ட் நிறைய இருந்து உங்க வாய்ஸ்ல. இன்னைக்கு கொஞ்சம் சவுண்டுக்கு அதிகம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அது கதை ஒரு நாள் தான் டைம் கொடுத்ததனுடைய விளைவோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் டைம் 1-2 நாள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏறி இருக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா இருந்துச்சா இல்ல ரொம்ப லோவா இருக்கா சார்? இல்ல எல்லாமே கேட்கற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேட்கற மாதிரியும் புரியுற மாதிரியும் சவுண்ட் எல்லாம் கிளியரா இருந்தது. எல்லாருக்கும் தெளிவா தான் வந்தது. நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க சார். நான் வந்து 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து 79ல என்கிட்ட ஒரு இது வருது, ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி. ஆனா டேப் ரிகார்டருக்கு உள்ள டேப் பெருசா வேணும். மட்டும் வருது. அந்த என்கிட்ட டேப் இல்ல. அப்புறம் சிங்கப்பூர் சொல்லி அந்த டேப்பை நான் ஒண்ணு வாங்கி போட்டு பாக்குற போதுதான் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் VHS கேசட்னுடைய இது. அது 78லயே வந்துச்சு. ஆனா ஃபேமஸ் ஆனது 83, 84ல. 2.5 வருஷம் எனக்கு போடவும் தெரியாது, டேப்பும் கிடையாது. அந்த ஒரு டேப்பு வந்துச்சு, அதை பார்த்தோம். ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி இருந்தது. 2001லயே நான் செல்போன் வாங்கினேன். அதுக்கு வந்து அப்ப இன்கமிங் கால் வந்து 17 ரூபா, அவுட் கோயிங் 20 ரூபா. அது அப்புறம் பார்த்தா அது ஃப்ரீ ஆயிடுச்சு. என்னுடைய இந்த நம்பர் நான் வாங்கினது 2001 டிசம்பர்ல. அப்போ வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த நம்பரை. ஒரே 95ல வந்துடல சார். 95ல டவர் வந்துச்சா? இல்லையே, செல்போன் வந்துச்சா? வந்துச்சு. ஆனா வந்த மாதிரி தெரியல, அவ்வளவு இன்ஃபுளுயண்டா வரல. எல்லாருக்கும் பேஜர் தான் இருந்துச்சு. பேஜர் நிறைய யூஸ் பண்ணாங்க. செல்போன் அவ்வளவா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. ஆனா பேஜர் நிறைய யூஸ் பண்ணாங்க. மொபைல் போன் வந்து எனக்கு தெரிஞ்சு 94ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, செக் பண்ணி பாருங்க. 94ல இருக்கப்ப வந்துருச்சு. நாங்க 95ல யூஸ் பண்ணமே, பயன்படுத்தணுமே. அப்ப இருந்த மொபைல் போன் வேறதான். பட் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. காஸ்ட்லியா வச்சிருந்தாங்க. கட்ட மாதிரி பெருசா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது. நாங்க ஆபீஷியலா லேண்ட்லைன் தான் பேசுவோம். செல் டு செல் கூட அவ்வளவு ஜாஸ்தி போவாது. ஆமா, அது ஒண்ணு இருந்தது. இல்ல, அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இப்ப அதை விட டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுங்களா, அது வேற விஷயம். இன்னும் சுருங்கிட்டு தானே இருக்கு. எல்லாமே சுருக்கமாவும் இருக்குது, சின்னதாவும் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளவு அளவுக்கு ஜூம்ல பேசுறோம்ன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அமெரிக்காவோட ஜப்பான்ல தான், சைனால தான் நிறைய அட்வான்ஸ்ல இருக்கு. ஆமா, சைனா வந்து நிறைய அவன் டெவலப்மெண்ட் நிறைய பண்றான், நிறைய பிசினஸ் பண்றான். அவனோட பிசினஸ் வந்து மிகப்பெரிய பிசினஸ். வெரைட்டியா பிசினஸ். இந்த லைட் எல்லாம், LED லைட் எல்லாம் அவன் தானே கொண்டு வந்தது, இல்லைன்னா யாரு கொண்டு வந்தது? மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. சேவா முடிச்சுக்கலாமா?
நான் முடிச்சிருக்கேன். தேங்க்யூ Okay, சேவா. sir. ஒரு Thank you, அருமையான ஸ்டோரி சொன்னீங்க இன்னைக்கு. ரொம்ப குறைந்த நேரத்தில் மிக அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. லதா மேடம் Thank you. உங்களுக்காக ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. அதான் நான் வரணும்னா முதல்லயே சொல்லியிருந்தேன் சார். கண்டினியூஸா கெஸ்ட் அப்புறம் வேற இது ரொம்ப சுச்சுவேஷன் வர முடியாத மாதிரி ஆச்சு. அதனால சாரி சேவா, என்னால வர முடியல. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. நான் நிச்சயமா நினைச்சு கேட்டு வந்தீங்களே. போடுறேன். இப்ப எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணிட்டு, டெஃபினட்டா அது மாதிரிதான் இருந்திருக்கும். So, நான் சுத்தமா கேட்கல, அதனால ஒண்ணும் சொல்ல முடியல. தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி நன்றி சேவா. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். Yeah, thank you, sir.